ஹலோ நண்பா. ஐ வாஸ் இமிடியேட்லி மிஸ்டேக் ஆஃப் மாஸ்டர் ஜீனியஸ் ஆக்டிங். இந்த மனு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீ இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நீ இத நடிக்க போறீங்களா சொல்ற. உனக்கு அந்த ரைட்டரை பத்தி தெரியுமா ஏதாச்சு? நான் இதை பண்றேன். அவங்க மனசுல ரைட்டர் முன்னாடியே நிறைய தடவை சர்ச் பண்ணி பார்த்தேன். ரெண்டு பேரையும் ஆர்டிகளையும் கம்பேர் பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கடைசியில நீங்க திரும்பி ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இருந்து நடிக்கிறீங்களா? அவங்க மனசா ஏன் இப்படி கேட்கலாம்? ஆனஸ்டா இதை பத்தி சொல்றதா அதுக்கு உண்டான டிஃபரெண்ட் ரேட்டிங் வச்சா அந்த எத்தனை இந்த லவ் ஃபிரேசிங் ஆஃப் சி பிளஸ் தான் வந்திருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வி பிளஸ் வந்திருக்கு. என்ன டிஃபரெண்ட் இருந்தாலும் இன்னும் கன்சிடரேஷன் இம்பார்ட்டன் வச்சுதான் பெட்டரா வரும் நினைச்சுதான் அந்த சாய்ஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அவங்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. எதுக்கு அவங்க சொல்லி எடுத்தனா இதுல கிசிங் சீன் இருக்கு. நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல அந்த கிசிங் சீனை. இருந்தாலும் எனக்கு இந்த சிச்சுவேஷன் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறேன். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு நடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதனால இந்த லவ் ஃபேசிங் மெயினோட நான் எடுத்துனா அவனுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு. அவனுக்கு எந்த பேர்லயும் தொத்து பேச சுத்தமா பிடிக்காது. அந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் நல்லா தான் மோடி பார்த்தது. நான் இதுக்கப்புறம் இந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உனக்கு. இந்த வாமா ஸ்வீட் நைஸா இருக்குன்னு சொல்லவா அப்படின்னா ஏன்னா எந்த சீன் சொல்ல முடியாது. அந்த கிசிங் சீன் சரி என்ன முடிஞ்ச வரைக்கும் தெளிவா சிறப்பு பண்றேன். இது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஸ்டோரியா இருக்கு. நீ இதை ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு பாத்தியா? இது என்ன கிரேசியான ஃபீலிங் திரும்பியும் அவருக்கு வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரியெல்லாம் எடுக்கிறாரு எனக்கு புரியுது. உங்க டிசிஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மாசம் திரும்பி ஏதாச்சும் மிஸ் நினைச்சீங்க அப்படின்னு தானும் வேற ஏதாச்சும் நினைச்சு இருந்தாலும் சிவனியோட ஒரு இன்னும் நல்லா ஒழுங்கா இல்ல. நீங்க வேணா தேட்டர் இன்வால்வ் பண்ணலாமே. இந்த மாதிரி பண்ண ஆர்டினரியா இப்படி பண்ணா உங்க ரேட்டிங் சாவர விளிம்புக்கு போற மாதிரி இருக்கும். புரியுது, இது ஒன்னும் தப்பு இல்ல. பத்திருந்தா அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு இது பெட்டரா இருக்குமா? பத்திருந்தாலும் அவங்க அந்த ஒரு சாய்ஸா ஸ்டார்ட் ஸ்டோரியா எடுப்பாங்களா? ரைட்டர் ஒரு ஸ்டார் ரைட்டர் ப்ராட்காஸ்டிங் பண்ற ஒரு ஆஃபர் கொடுக்கும் போது நீங்க பிளாங்கா எடுத்த மாதிரி எனக்கு தெரியுது இந்த எமோஷன்ல. இது உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்க ரெண்டுமே சேர்ந்தவங்களை போட்டா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. போன மாசம் ரெண்டுமே ஒரே நேரத்தை ட்ரை பண்ணுதா? இது ஒன்னும் பேட் ஐடியா இல்ல. அப்பனா சரி சரி அது என்ன நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. நாளைக்கு அந்த நாள் பார்த்தவங்க ஒரு பில்டிங் காமிக்காங்க. அதுக்குள்ள போய் காட்டாங்க. ஊச்சின் நீங்க ஜஸ்ட் எஸ்ன்னு சொன்னா மட்டும் போதும். நான் மீறி எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே நல்லா பேசி முடிவேன். ஆனா எந்த பிரச்சனையும் வராது. எஸ்ன்னு சொன்னா போதுமா? ஹலோ பிரசிடென்ட் மிஸ்டர் சோ அந்த ஊச்சின் ரைட்டர் லவ் ஃபேசிங் டு தி ஜெர்க்லி. ஹலோ மேம், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸஸ் ஆட்டோ. நான் ரொம்ப கேள்விப்பட்ட தான் நீ இருக்க. கொஞ்சம் குவைட்டாவும் ஒரு நல்ல வைப்போர்லாம் இருக்க. ஆனா மாசா எங்க அம்மா என்னைய பேசி அடிக்கிற மாதிரியே பேசுறாங்க இவங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் வித்தி சர்ப்ரைஸா இருந்துச்சு. நீங்க கால் அடிச்சோன்னே நீங்க தான் சித்த எழுதுனது. அதனால உங்களை கான்டாக்ட் பண்ணி உடனே சொன்னா சரியா இருக்கும்னு நினைச்சேன். இதுவும் ரொம்ப சூப்பரான சீன். உண்மையாவா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஊஜின்? அந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அந்த ஓசிடி எக்ஸ்பிரஸ் பண்றது அது அன்னியூசுவலா எனக்கு புரியுது. அவங்க மனசுல நான் வழக்கமா பார்க்க ஆக்டரோட இவன் கொஞ்சம் டிஃபரெண்டா வைப்பு கொடுக்குறான். எனக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ஆக்டர் நடிக்கிறான்னு சுத்தமா தெரியல. அவங்க ஆர்டிஸ்ட் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவன் கொஞ்சம் பாவம். வாழ்க்கைக்கு முன்னாடியே நான் அவளை செஞ்சுட்டேன். அப்புறம் நீங்க ஏதாச்சும் காரணம் வச்சுட்டு இந்த அட்மாஸ்பியர்ல க்ளோஸா நோ சொல்றேன்னு ஏதாச்சும் வந்திருக்கீங்களா? செய்யணும் உங்களால என்ன ஒர்க் எடுத்து நடத்த முடியாதா? ஆனஸ்ட் இதை சொல்லணும்னா க்ளோஸரா அந்த ஒர்க் என்ன சொல்ல முடியும். பட் வந்து நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஊஞ்சி இருக்கு. அதனால எனக்கு இது அன்பார்ச்சுனேட்டா தெரியுது. ஆமா, ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருமோ சரிதான். நான் அதை தெளிவா சொல்ல அப்படியே ஓகே வந்தேன். நாங்க என்ன கேட்கணும், ஏதாச்சும் ஒரு சின்ன ரோல நீங்க ரெடி பண்ணி அந்த ஷெடியூல்ல சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் வராது நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இந்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? சீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் எடுக்க தேவைப்படும். ஆனா மாசம் அந்த ரோல் ஆஃப் சீரியஸ் மேன் ஒரு வந்துருச்சு. அதை போய் பார்க்கலாம். அந்த முழுசா பண்ண விரும்பல. இருந்தாலும் ஒரு நியூ லாங்குவேஜ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சைன் லாங்குவேஜ் அதை டிலீட் பண்ணிருக்கோம். அதை சைன் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றோம். சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்டீரியஸ் வந்து யூஸ்வலி சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ண சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே கத்த லாங்குவேஜ் இல்லாம புதுசா வேற ஒரு லாங்குவேஜ் இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன். சைன் லாங்குவேஜ் கத்துக்க ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ப்ரிப்பரேஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கனால இதுவே கடைசியில ஒரு ஸ்ட்ராங்கான இதாகும் நினைக்கிறேன். மாற்றத்தோட சைன் லாங்குவேஜ் ரீடிங் ஆரம்பிக்குது. இப்ப அவன் அந்த ரீடிங் உள்ள போறான். அவன் உள்ள போய் நின்னதுக்கு அப்புறம் நான் உள்ள வந்துட்டேன். நிறைய கை அவனை நோக்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. அவனை கிட்ட வர மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய அடி வாங்கினா பார்த்து ரீடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைன் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்க. கடைசியில அவன் ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்கான். அவன் மாசல நான் இப்ப பரவாயில்ல. என் பாடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நான் முன்ன மாதிரி ஒன்னும் டயர்டா உள்ள நான் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு இது கத்துக்கிட்டு எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியல. எனக்கு எதுவும் இருந்தாலும் ஈஸியா கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த சர்வீஸ் கூட ஒரு சின்ன ரைட் ரோல் கிடையாது. பிகாஸ் இந்த ஸ்பேன்ஸ் எல்லாம் 1 or 2 டேஸ்லயே பிலிம் பண்ண போறோம். அனுமதமா இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன். அனுமதமா முக்கியமான செய்யணும்னா நீங்க அதுக்காக நிறைய விஷயம் படிச்சு கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க உங்களோட சைன் லாங்குவேஜ் பத்தி சொல்லிருக்கீங்களா? சைன் லாங்குவேஜ் நீங்க சொல்லலாம் சரிதான். அந்த லைனே சொல்றோம். இந்த மெஸ்ஸி மேசஞ்சர் நெஸ்டோ அது சைன் லாங்குவேஜ் தானே. அது ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு மாஸ்டர் கடைசியில ஒரு வழிதான் இருக்கா. ஒரு சின்ன மினி ரோல சேர்ந்தத நம்ம பக்கம் நல்ல அபிப்பிராயம் வருதுன்னு சொல்லி நான் யோசிச்சேன். 10 நாள் இந்த விஷயத்துக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்து சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறது. நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் டிஃபரெண்ட் ரோல எடுத்து செஞ்சா சரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றது ஸ்டாண்டர்ட் ரோலா இருக்கு. இது கொஞ்சம் தனிச்சு நிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி நீங்க நினைக்கிறியா? இல்ல அப்படி இல்ல. நான் நல்லபடியா செஞ்சு கொடுக்குறேன். ஏன் சொல்லணும்னா நான் சைன் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணதை கத்துக்க தேவையில்ல. அவன் சொல்ல கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் ஏற்கனவே தெரியும் சொல்றீங்களா? கொஞ்சமா உங்களுக்கு உண்மையாவே சைன் லாங்குவேஜ் தெரியுமா? அப்ப கொஞ்சமா செஞ்சு
காமிக்க என்ன முடியும், நான் அந்த பகுதியை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், சைன் லாங்குவேஜ்ல செஞ்சு காமிக்கலாம். அதை பார்த்து அவங்க ஆச்சரியமாயிட்டாங்க. அவங்க மனசுல இவன் மூவ்மெண்ட் கொஞ்சம் மினிமமா இருந்தாங்க, நேச்சுரலா பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்மார்ட்டா மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப இம்ப்ரெசிவா ஆரம்பிச்சாம எமோஷனல் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அந்த எமோஷன் அவன் கண்ணுலயே வெளிப்படுத்துறான் நிறைய. அவன் எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண முடியுது எல்லாத்தையுமே எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க. இதான் கம்மியா தெரிஞ்சது சொன்னியா ஆபீஸ். நீங்க உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் நடிக்க போறீங்களா, அப்படி என்ன மீட்டிங் எப்படி போகணும்னு பார்த்து முடிவு போறீங்களா? நான் எதுவுமே முடிவு இருக்கல. மீட்டிங் எப்படி போகணும்னு பார்க்க போறேன். ஏன் சொன்னா அவர் சடன்லி சஜன் பண்ணி ஹோல் பேன் பண்ணி ஃப்ரெஷிங் சொல்லலாம் நடிக்கணும்னு சொல்லி அவர் கால் பண்றாரு. ஐயோ அவர் இப்ப போன் அடிக்கிறாரு. அடுத்து சொல்லி சீக்கிரமா நம்ம வந்து வச்சிருக்காங்க. இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல. ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்ச முடியும். அந்த ரைட்டர் ரொம்ப ரூக்கின்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன பிரச்சனை, நம்ம ஆல்பம் ரொம்ப நல்லா தான் போடுவோம். அது மட்டும் இல்லாம நான் ஜஸ்ட் இந்த ஃபண்ணுக்காக ஒன்னும் இங்க பண்ண வரல. இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகணும்னு நான் பார்க்க வரேன். இந்த மெயின் ரைட்டர் எழுதி ஸ்டைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணனால நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கிசிங் சீன் அதை ரிமூவ் பண்ணதான் சொல்றேன். பாசிபிளி அது யாரா இருந்தா நான் பண்ண மாட்டேன். அது பண்ண வாய்ப்பே கிடையாது. ஹலோ மிஸ்டர் சாரி, இப்ப நேரத்தை கொஞ்சம் மீட்டிங்ல நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுங்க. நான் அந்த சீனை வந்து செய்யாம இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ எதுவும் வாயத்து உலகாத, அதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க இந்த மீட்டிங் உங்களுக்கு இப்ப வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னா கொஞ்சம் கெஸ்ட் ரூம்ல நீங்க வைக்கணுங்க. அங்க காங்குஜின் உட்காந்து அவன் மனசுல காங்குஜின் இங்க ஏன் இருக்காது, இவங்க ஹரினியா இவங்க ரொம்ப பிட்டியா இருக்குங்க. பட் ஏன் இவங்க என்னையே பாத்துக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றது, ஹலோ என்ன அந்த இதுக்கு அவங்க ஏன் பேச முடியாங்க. நான் என்ன கொஞ்சம் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணும் புரியுது. அவ்வளவு மாசத்துல வாய்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதெல்லாம் அவங்க என்ன தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப பயமா இருக்கு. இப்ப என் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. அவரை பாத்துக்கப்போம் எவ்வளவு மாசத்துல அவளுக்கு என்ன ஆச்சு, நான் தப்பா சொல்லிட்டேன். டக்குனு அவ திரும்பிட்டா. ஹலோ அவங்க கூட கிராம ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளவு மாசத்துல நான் இதுக்கு மேல இந்த இடத்துல நான் நின்று பேசக்கூடாது. நான் முதல்ல காம்பவுண்ட் ஆகணும். ஓப்பா நம்ம போலாம். பிரசிடென்ட் கடினி பண்றது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சா போற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஒன்னும் வேற எந்த இதுவுமே சொல்லி அவங்க பேரு அவங்க ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டேன். நீங்க இந்த மாதிரி கேட்டுருக்கீங்க? இல்ல ஒன்னும் அந்த மாதிரி இல்ல. அவன மாசத்துல அவங்க ரொம்ப கோல்டா இருக்கு மாதிரி தெரியுது. அவங்க கூட பண்றது சேப்பலாவது அதை பத்தி ஏன் நான் யோசிச்சுக்கிட்டேன். எங்களை மன்னிச்சுங்க, எங்க ஸ்டாஃப் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. மெம்பர்ஸ் அதை மன்னிச்சுங்க. இருந்தாலும் நீங்க ஹரிணியை வச்சு இப்ப என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? ஆனஸ்டா சொல்லணும்னா இப்ப கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபியூசிங் சொல்றதுக்காக அவங்க மீட் பண்ணக்காக வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் இது ஒரு சாதாரண கேஷுவல் மீட்டிங் எல்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சம் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஓப்பன் ப்ராபபிலி அவங்க ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் தெரிவிக்க வந்திருக்கலாம். எனக்கு புரியுது மிஸ்டர் ஹரிணி உண்மையிலேயே தேவைன்னா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சா செய்வாங்க. அது உண்மை பத்தி இருந்தாலும் ஹரிணி இல்லைனாலும் நம்மளுக்காக ஊச்சின்னு இருக்காது. ரைட்டா புரியுது. அவங்க நீங்க எந்த ரீசன்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா மாசத்துல நான் இருக்காவது எடுத்தனே ஒருத்த சொல்ல முடியுமா? கிறிஸ்டின் சீனுக்காக நான் எப்படி எடுத்த சொல்ல முடியும்? கூட வழி எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பாயிண்ட் அன்யூஸ்வலா எதுவும் தேவையில்லாம வந்த மாதிரி தெரியல. ஓவராலா அந்த லைப்ரரி எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு மாசம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சிருந்தேன். இந்த அன்னஸ் பத்திரம் நினைச்சு பார்த்திருந்தாலும் இருந்தாலும் ஊஜின் நீங்க பாடுவீங்களா? அது மட்டும் இல்லாம மேபி நீங்க பியானோ வாசிக்கிற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 3 மாசத்துல என்ன சொல்றாங்க இவங்க? டக்குனு சிங்கிங் பண்ணவும் பியானோவுக்கும் என்ன சம்பந்தம் அந்த சப்ஜெக்ட்ல? நான் சிங்கிங் பண்ணாலும் கொஞ்சம் காம்பேண்டா இருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப மோசமெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் மோசமா பண்ண மாட்டேன். நீங்க ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதெல்லாம் விஷயம் தேவையில்லை. நான் பார்த்து இருந்தாலும் செகண்ட் எபிசோட்ல அதெல்லாம் தேவை. நான் மெயின் லீட் சிங்கிளாவும் பியானோ வாசிக்கிற மாதிரியும் இருக்கும். இது எந்த மாதிரி வைப் ரைட்டர் எந்த நோக்கி போற மாதிரி சுத்தமா புரியுது. அது எப்படி சொல்றேன்னா ப்ரொஃபஷனல் சிங்கிங் அண்ட் பியானோஸ் மாதிரி. அதான் ஒன்னும் முக்கியமான விஷயம் இல்ல. எல்லாம் ஆடியோலயே பாத்துக்கலாம், எல்லாம் எடிட்டிங்ல பாத்துக்கலாம். பானெல்லாம் பிளே பண்ண ரொம்ப ஒன்னும் முக்கியமான விஷயம் இல்ல. ஆமா அது உண்மைதான். அது ஒன்னும் பெரிய மெத்தட் இல்ல. நான் ஒன்னும் மோசமா பண்ண மாட்டேன். அதான் பியானோ ஓரளவுக்கு நல்லா தான் வாசிப்பேன். அது மட்டும் இல்லாம 2வது ஸ்கூப் வந்து மீறி இருக்க எல்லா ஸ்கூலையும் எனக்கு தர முடியுமா? நீங்க அப்கோர்ஸ் நீங்க தான் மெயின் லீட். ஆனா தருவேன். அவன் பேசல வெளியே வந்து இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் மாச அங்க உள்ள என்ன வந்து இருக்கு எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஊஜினை வச்சு என்ன பண்ணா சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப இப்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ஹலோ மிஸ்டர் ஹாரியன், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்களை மீட் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. அப்படிலாம் அவனோட ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களோட மாசத்துல ஊஜினோட மீட்டிங் அப்ப முடிஞ்சிருச்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. பட் இருந்தா இதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். உங்க பார்ட்னர் யாருன்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிருவேன். அவங்க மனசுல ஊஜின் ஏன் வந்தான்னு சொல்லி நான் தெரிஞ்சிருக்கேன். சரியான நேரம் சொல்லி நான் காத்திருக்கேன்மா. அந்த மெயின் லீட் எடுத்து நடிக்க போறது காங்கூஜின் தான். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான். மிஸ்டர் ஊஜின் அவங்க கனவு பார்த்து போயிட்டாங்க. அவரும் கன்ஃபார்ம் வந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மைண்ட் வச்சிருக்கான் இந்த மீட்டிங் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஆர்டிகல் எதனா பப்ளிஷ் பண்ணலாம் நாங்க யோசிச்சிருக்கோம். எனக்கு நல்லா புரியுது காங்கூஜினை பத்தி. எங்கிட்ட இருந்து சில கண்டிஷன் அதை பத்தி நாங்க சொல்லிடுவோம். சொல்லுங்க மிஸ்டர் பிரசிடென்ட். எனக்கு அந்த கிசிங் சீனை ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு அவன் கத்துறான். அவன் காலை போட்டு மிதிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் பேசாம கார் போடாம காமிக்காங்க. ஆனா மாசம் இந்த மாதிரி தான் எபிசோட் இருக்குமா நான் ஃபுல்லாவே படிச்சு தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். சரி நம்ம இதை ஃபர்ஸ்ட் பி இருந்துச்சு, இப்ப பி பிளஸ் ஆயிடுச்சு. நேற்று பார்க்கும்போது அப்படிதானே இருந்துச்சு. இந்த மாதிரி மட்டும் என்கிட்ட சொல்லிடுறாங்க. ஒருவேளை நான் மெயின்லி கன்ஃபார்ம் ஆனாலும் அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சோ? இதெல்லாம் உண்மையிலே சொல்றாங்களா? இதெல்லாம் நானா காரணமா? அப்பனா வேற ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் என்ன எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ரேட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் அதர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் சேம் இருக்க மாதிரி இருக்கு. அப்பனா வேற ஏதாச்சும் கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தொத்து உள்ள போறான். அவன் தொத்து உள்ள போகிறதையும் அது ஏற்கிற மாறிடுச்சு. ஏன்னா வந்து இது எப்படி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் இந்த இடத்துல வெளியே போன போல இதனால அந்த பிசிங் சவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப சோ எனக்கு புரியுது ஊஜின் இங்க என்ன இருந்தது. இப்ப நெட்ஃபிளிக்ஸ் கிரியேட்டிவ்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. ஹரிணி தான் ஃபீமேலோட நடிக்க போறாங்களாம். ஆனா மாஸ்டர் ஹரிணி என்ன
படம் தான். நான் தான் மெயின் நடிக்க போறேன்னு அவளுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஹிந்தி படம் தான் முடிவெடுத்துக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு நான் தான் நடிக்கிறேன்னு ஏதாச்சும் தெரியுமா? சார்காஸ்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களோட மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் சொன்ன முக்கியமான விஷயமே அதான் சொன்னாங்க. என்னது ஏன் அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகா? பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி சுத்தமா நல்லாவே தெரியல. ஆனா மாசல இப்ப அவ்வளவுதான் கிரேட் ஏவா மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஹரினி அவ ரொம்ப பிரிப்பியரா இருக்கா. அவ ப்ரொஃபஷனலா பண்றது கொஞ்சம் வியரா இருக்கு. யார் மெயின் லீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஆக்டர்ஸ் பொறுத்து அந்த ரோலை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். யாரு தலை பார்க்காம பொறுத்து. இதனால ஒன்னும் நான் ஒத்து கொடுக்க விருப்பமே இல்லை. கிரேட் ஏவா எனக்கு எதை பொறுத்துமே தெரியாது. ரொம்ப போஸ்ட் பண்ணி நினைக்காம கொஞ்சம் இது பண்ணி நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரினி வாஞ்சு வர மிகப்பெரிய ஃபேன். அதனால தகத்தக தைக்கிறதுன்னு ஸ்கிரிப்ட் வச்சு பிடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரன்னிங் கன்ஃபார்ம் பண்ண உடனே போஸ்ட் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி 4 சேர போட்டு நிறைய கேமரா எல்லாம் வச்சு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆனா மாசத்துல இங்க நிறைய கேமராஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புள்ஸ் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஊஜினா மனம் வந்தா பரவாயில்ல, கொஞ்சம் காம் டவுன் ஆகி தீப்பு கொஞ்சம் நார்மலா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு புரியல, நீங்க ஒன்னும் அவ்வளவு நர்வஸா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்போர்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மாசத்துல எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கா. நான் என்னமோ உச்சியில நின்று பயப்படுற மாதிரியே தோணுதா. நான் நினைக்கிறேன் நிறைய கண்கள் இருக்குங்க. நீ சொல்லுவாங்க எல்லாம் சரிதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணுங்க. நீங்க ஒன்னும் கவனமா செய்யவோ இல்ல அதிகமா செய்யவோ தேவையில்ல. அப்ப சரி. ஆனா மாஸ்டர் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எது சொல்லணும் கரெக்டா சொல்லணும். ஹலோ மிஸ்டர் பூஜி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர்தான் டேரக்டர் சான். நீங்க உண்மையா இந்த டிராமால என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஆனா மாஸ்டர் இவங்க எல்லாரும் பார்க்கவே எனக்கு ஒரு மாறி. ஹலோ டேரக்டர், நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க ரொம்ப நல்லா பெத்தரா நடிச்சு கொடுத்துருக்கீங்க. உண்மைதானே? அது ரொம்ப நடிக்க ரொம்ப கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மாஸ்டர் நான் இப்ப எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது, அவங்க கேமரால எந்த மாதிரி கேப்சர் பண்ணாலும் சுத்தமா தெரியாது. ஆமா, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாலிடா சின்னதா சொன்னா போதும். ரொம்ப எனர்ஜி செலவு பண்ணி பேச தேவையில்ல. நீங்க பேச ரொம்ப ஸ்ட்ராங் ஃபாலோவரா பேசுறீங்க மிஸ்டர் பூஜி. நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுறீங்களா? இப்ப கொஞ்சம் நர்வஸா இருக்குங்களா? என்னால நான் பண்றேன். சரி, இப்ப நீங்க கொஞ்சம் உட்காந்துருங்க. புரியுது உங்க எந்த மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. ஹலோ டேரக்டர், அவங்க ஜின்மின் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆக்டர்ஸ் இங்க வந்திருக்கீங்க. ப்ளீஸ் உங்க மைக்ரோஃபோனை உட்காந்து போத்துக்கோங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். நம்ம சார் கடைசியில இப்ப எப்படி ஆரம்பிச்சிச்சு எனக்கு எப்படி பேச ஞாபகம் இருக்கு. ஆனா ரியாக்ஷன் எப்படி சொல்லி கொஞ்சம் கவனிச்சா பேசணும். அவர் சொல்ல ஓவரா பண்ணி நான் எதுவும் ஏத்துக்க கூடாது. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபெஸ்டிவலுக்காக சூப்பர் பாப்புலர் டிராமா கொடுத்த பஃபேல் அங்கேயே வந்து சேர்ந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் கிளிக்காக சொல்லுங்க. ஹலோ, நான் யூமின். நான் ஜின் பஃபேல் அங்கே நடிச்சேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என் பேர் காங்குஜின். நான் ப்ளே பண்ண அசிஸ்டன்ட் பஃபேல் அங்கேயால இந்த பேர் மாடுலேஷன் எப்படி சொல்லணும்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப நம்ம கடைசி பேசுறதுக்கு நம்ம சொல்ல போறோம். இப்ப உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுங்க. ஆனா மாஸ்டர் நான் பிராக்டிஸ் பண்ண மாதிரியே சொல்லணும். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா காங்குஜின், நான் பஃபேல் அங்கேயால அசிஸ்டன்ட் மேட்சை பார்க்கணும் நடிச்சேன். ஆனா மாஸ்டர் நான் ஒன்னும் ரொம்ப மோசமா பேசல. எப்படியோ அந்த சுச்சுவேஷன் தப்பிச்சிட்டேன். அதெல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் எல்லாம் சிரிக்காங்க? மிஸ்டர் பூஜின், நீங்க டிராமால மேனேஜர் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் மிஸ்அப் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உழவு பண்ணிட்டீங்க. ஆனா மாஸ்டர் நோபே இதை பத்தி நான் யோசிக்கவே அந்த வேலை பத்தி நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலேயே மேனேஜர் பார்க்க அடிக்கடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி நான் பாக்குறேன். நான் உண்மையிலேயே அவ்வளவு மாஸ்டர் கடைசியில ரொம்ப ஃபன்னியா தான் பேசுறாரு. எல்லாருமே சேர் பண்ற மாதிரி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. இதுவே முழுக்க நீங்க ரொம்ப ரஃப் அண்ட் டப்பா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? இப்பதான் சரி, எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மொமெண்ட் கலந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் கேமுக்கு போவோம். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்களுக்கு போஸ்டர் காமிச்சு யாருன்னு கேட்கறாங்க உங்களுக்கு. காங்குஜி, இதுல மொத்தம் 10 பேசஸ் இருக்கு. இந்த பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் என்ன புரிஞ்சுக்கவே முடியல. இவ்வளவு சீக்கிரமா சொன்னீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனா சார் நல்லவே நான் முன்னாடி இந்த நான் இப்படியே தப்பிச்சுட்டு இருக்கேன். சார் பூஜி, நீங்க ரொம்ப குவைட்டா இருக்கீங்க. இப்ப உங்க டைம் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. அவன மனசுல தேங்க்ஃபுல்லி இவரை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஹாலிவுட் ஆக்டர். ஆமா சரிதான். ஆனா மாஸ்டர் இவர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க தெரியுது. இந்த ஆத்தர் பேரு நியூட்ரல் வச்சு சரி, ஆத்தர் பேரு ஜப்பான் ஆத்தர் அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான். அப்பனா சரி மிஸ்டர் பூஜி, இது என்ன சொல்லுங்க. இதை நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்கன்னா நீங்க கடைசியில என்ன ஆயிருக்கீங்க. ஆனா மாஸ்டர் இது யாரு? இந்த மாதிரி போட்டோ ஷூட் என்னை கன்ஃபியூஸ் பண்ணதாவியா? நீங்க என்ன இந்த யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லையா? வா, இப்ப நம்ம என்ன பண்றது? மன்னிச்சுங்க, யாருன்னு எனக்கு தெரியல. அது யாரு? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடா? அந்த ஒருத்தர் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சிருமா? என்னது பிரசிடென்ட் சோ மிஸ்டர் பூஜின் இங்கிலீஷ் பேசுவாரா? அவர் அந்த ஊர்லயே வசிக்கிற மாதிரி இங்கிலீஷும் ஜாப்பனீஸும் பேசுவாரு. அவரும் மாஸ்டர் இருந்தாலும் அந்த ஊர்ல வசிக்கிற மாதிரி இங்கிலீஷும் ஜாப்பனீஸும் பேசுவாரா? சரி, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி தானே. நீங்க நேட்டிவ் லெவல ப்ரொஃபஷனலா பேசுவாங்க நீங்க சொல்றீங்க. அப்ப லோக்கல் அளவுக்கு பேச மாட்டாங்க நீங்க சொன்னீங்களா? ஆமா, அது சரிதான். ஆமா மனசுல இந்த மொமெண்டத்துல நான் சொல்லிட்டேன் நேட்டிவ் லெவல்ல பேசுவாங்க சொல்லி டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி சேஞ்ச் ஆக போன சுத்தமா தெரியல. நான் நினைச்ச மாதிரி இவருக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஓவர்சீஸ் அளவுல பிளான் பண்ணி ஏதாவது செய்ய வச்சாலும் வாய்ப்பு. இவர் என்ன பண்ணுவாங்க சுத்தமா தெரியல. அவருக்கு லோக்கல் லெவல் கொரியாவும் இங்கிலீஷும் ஜப்பானும் ஆரம்பிக்கலாம் சைன் லாங்குவேஜும் தெரியும். இன்டர்நேஷனல் லெவல் ட்ரை பண்றதுனால அதனால ஒரு எல்லாத்தையும் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்பனா அவர் அப்படினால ஒரு நாளா நானும் அப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு நம்பி இருந்தேன். பட் இருந்தாலும் ப்ராபபிலி அவரு ஓவர்சீஸ் என்வரன்மெண்ட் ஃபேமிலியில சுத்தி இருந்திருந்தான்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ஏன் ஊஜி நம்ம இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேச மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பனா இதை வச்சு நீங்க இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுக்கு ஆனா மாஸ்டர் எந்த நேரமா தான் சரி, எந்த தேரத்தை இருந்தாலும் சரி, நீ பிடிச்சி ஒரு பக்கம் எடுத்துக்கிற. நீ ஒரு ஃபிஷ்மேன் மாதிரி கணக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்து பல ஜாமான் எல்லாம் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னோட காலை காமிக்காங்க. அதுக்குள்ள ஊஜின் உட்காந்துக்கலாம்.
உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். எபிசோட் 3 எபிசோட் 4 வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபைல் வாங்கியால நீ இன்னும் பாப்புலர் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மாசத்துல அவர் சொல்ற உண்மைதான். அதுக்கும் பிஸியா கூட நிறைய வாய்ப்பு. எபிசோட் 4 மேனேஜர் பார்க்கற லாஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்க எபிசோட் இருந்தாலும் எபிசோட் கேஸ்டிங் அந்த சீன்ல என்ன கம்மியாகும்னா அது என்ன சொல்ல முடியாது தம்பிங்களா அப்படி ஒருத்தரும் சொன்னா யூத்தி வேற தூக்கி பதில் இருப்பான். அவ்வளவு மாசம் எந்த மாதிரி ஆர்டிகல் வரப்போது எந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வரப்போகுது சுத்தமா தெரியல. 25% மேனேஜர் காங்குஜின் இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவன் போன்ல. இன்னும் ரெகனேஷன் இங்கிலீஷ் ஆகுது. எல்லா இடத்துலயுமே பெருமைத்தான் இருக்கு. எல்லா மீடியாலுமே ஊஜின் உங்க பாப்புலாரிட்டி அதிகமானனால நீங்க அடுத்ததுக்கு மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு நீங்க நினைக்கிறியா? உங்களுக்கு நீங்க அவுட் சைட் போனீங்கன்னா ரெகனேஷன் அதிகமா கிடைக்கும். ஆனா மாசத்துல மூவ் ஆகுமா அதுக்கு டைம் இருக்குல்ல. நான் கம்பெனி பக்கத்து ஒரு லீஸுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்றேன். நீங்க ஒருதனே அது பக்கத்துல வர பாசிபிளா ரெடி பண்ணுங்க. ஆனா மாசம் கம்பெனியை வாங்கி தரப்போ நான் ஏன் ரெக்டிஸ் பண்ணோம். நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் சார் சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் சீக்கிரமா நிறைவேற்றி காமிச்சிட்டீங்க. ஆனா மாசம் அட்வர்டைஸ்மெண்டா இவரு என்ன பேசிட்டு இருக்காரு? டிவில இந்த யூடியூப்ல ஆட்ஸ் மாதிரியா ஆட்ல நடிக்கணும் அந்த மாதிரியோ எந்த மாதிரி ஆட் சொன்னீங்க? ஹேண்ட்பர்கர் ஆட் மாதிரி. ஹேண்ட்பர்கரா என்னது? இவர் என்ன சொல்றாரு? ஹேண்ட்பர்கர் ஆடு தான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹேண்ட்பர்கரா நான் நினைக்கிறேன் ஏன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. அவன் மாசம் ஏன் ஹேண்ட்பர்கர் நினைச்சமா தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சடனா ஞாபகம் வருது. அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த லைன்ல வருமே. ஆமா நீங்க சொல்லுங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்து சொல்லுவாங்க ஹேண்ட்பர்கர் எனக்கு பிடிக்கணும். அதேதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சீன்ல சொல்லுவாங்க. ரொம்ப பாசிட்டிவா தெரியும் எல்லாத்துக்குமே. அதனாலதான் அந்த ஆடு நடிச்சா நல்லா இருக்கும். இனிமே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? 2 மாசம் கழிச்சா அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்ப நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா ஃபார்முலா ரன் ஆகுறத அதிகமா அது விற்க கூட வாய்ப்பு இருக்கு. யூடியூப்லயும் டிவிலயும் வரும். ரொம்ப பெரிய விஷயம். அதனால நம்மளுக்கு நிறைய பே பண்ணுவாங்க. இது எத்தனை டேக் இருக்க போறாங்க? இது சொல்லி எப்பவுமே சிங்கிள் டேக்லயே எல்லாத்தையுமே அடிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆட். அதுக்கப்புறம் வருஷம் நம்ம கூட கான்டெக்ட் கூட நம்மள மாடலா வச்சுக்கணுமா வேணாமா சொல்லி அவங்க தான் முடிவு எடுத்துக்குவாங்க. சரி இதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பேட் ஃபீலிங் அந்த ஃபீலிங் ஏதாச்சும் வந்தா உங்களுக்கு? ஆனா மாஸ்டர் ஆடு தானே, ஆடு எதுவும் தப்பா போகுது. அதனால எனக்கு எந்த பேட் ஃபீலிங் இல்ல. என்ன நம்ம கேட்டுக்குவோம். இது நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஃபார்மேட் இருக்கா? ஃபார்மேட்டா நீங்க சொல்றது கண்டென்ட் சொல்றீங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க மாதிரி நடிக்கணும். இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்க்க ஹேண்ட்பர்கர் ரொம்ப சந்தோஷம் மாதிரி. ஆனா மாஸ்டர் இந்த கண்டென்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நான் நிறைய மேஜர் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நான் கொஞ்சம் கட் அவுட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டேட்டஸும் நல்லா இருக்கு. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ரொம்ப ரிஸ்க் லூஸ் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துக்குலாம் இப்ப சீக்கிரமா நீங்க ஷூட்டுக்கு போக போறீங்களா? இல்ல ஒரு கப் போட்டோ நான் எடுக்க போறேன். அதெல்லாம் வச்சு நாளைக்கு டிஆர் டீமுக்கு கொடுத்து ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணி அதை பத்தி பேச போறேன். கப்பல் போட்டோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷன் சரியா செஞ்சு கொஞ்சம் அட்டென்ஷன் நம்ம அதிகமா எடுத்துக்குவோம். அடுத்த நாளே சொன்னது என்னன்னா நிறைய ஆர்டிகல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ப்ரொஃபைல் அங்கேயும் அசிஸ்டன்ட் பார்க்க பத்தி காங்குஜின் நியூ கமர் அந்த ரூல்ஸ் வின்னர் ஆயிட்டாரு. இது வரைக்கும் எந்த நியூஸுமே கிடைக்கல. ஆனா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அந்த ஆர்டிகலை பார்த்து பத்தி சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மூவி நடிக்க போறாரு, ராமனா நடிக்க போறான்னு சொல்லி அதை பத்தி நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி பேச ஆரம்பிச்சிச்சு. காங்குஜின் எந்த மாதிரி டிசிஷன் எடுத்து அடுத்தது எவ்வளவு குயிக்கா முடிக்க போறான்னு சொல்லி எல்லாம் பார்க்க ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஆர்டிகல்ல டீலர் தேர்தலையும் காங்குஜின் நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ரைட்டர் பார்க்க ஒரு விஷயத்த நடிக்க போறான்னு சொல்லி நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நியூஸுமே பரபரப்பா சொல்ல ஆரம்பிச்சாங்க. மீடியா அவங்க மிஸ்டா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சில பேர் அமேசிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரேட்டிங் ப்ரொஃபைல் அங்கேயோ இதனால நிறையவே அதிகமா இருக்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு எதுவுமே போல 4% டிராப் ஆயிடுச்சு வியூவர்ஷிப். அதனாலே அதை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எல்லா மக்களுமே பேச ஆரம்பிச்சாங்க. காங்குஜினை வச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்து நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க எல்லா மக்களுமே. இது வரைக்கும் வேணா அவங்க அன்னோனா கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. கேம் சேஞ்சர் சொல்லி பேர் வாங்கிட்டாரு. அதுவே மாசம் அவர் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிகளும் ரிலீஸ் பண்றாரு. இது எல்லாமே என்ன பத்தி தான் இருக்கு. இந்த கொஞ்சம் நீங்க பாருங்க, கடைசியில உங்களுக்கு ஃபேன் கிளப் ஓபன் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல மொத்தம் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன, நீங்க ஸ்டார் பிளானிங் பிளான் பண்ணணும், மீட்டிங் எல்லாம் கிரீட்டிங் பண்ணணும், ஃபேன்ஸ் எல்லாம் சைன் போடணும். ஆனா மீட்டிங் என்ன கிரீட்டிங் என்ன இருந்தாலும் டீம் பண்ண ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சீக்கிரமா ஃபேன் கிளப்பையும் ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டியும் செய்ய ஆரம்பிச்சாங்க நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஐடியா மேனேஜ் பண்றது ஃபீமேல் தான். ஆனா மாஸ்டர் ஃபீமேல் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க நிக்கம் என்ன இருக்கும்? பூஜி நீ வந்தியா? ஹலோ ஆச்சரி. கடைசியில அவங்க பேச பார்த்து போற மாதிரி டைம் கிடைச்சிருச்சு. சரி நான் இப்ப கிளம்ப போறேன். அவன் மாஸ்டர் அங்க நாளுக்கு நாள் அழகாயிட்டே தான் போவாங்க. இவங்க கொஞ்சம் பெருசா இருக்கான். இவங்க பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கிங் டேய் மாதிரியே இருக்கு. அவன் திரும்பி பார்த்தானே இவன் ஆச்சரியம் இவன் எப்படி வந்தாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ரெண்டு தானே இவங்க சூப்பர் ஆக்டிங் ஆடிஷனுக்கு உங்க கூட வந்தாரு. சரிதானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த ஆடிஷன் நீங்க மிஸ்டர் பூஜின் வந்து திசந்திரிக்கு போறாங்க. இதெல்லாம் நடந்துருக்காது. ஆமாமா அதெல்லாம் சரிதான். ஆனா மாஸ்டர் இது ரொம்ப கிரேசியா போகுது. நான் இந்த வச்சு தப்பிச்சு போனோம். கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போவா. அவன் இதையுமே சொல்லுக்கு முன்னாடி அந்த ஓடணும். பூஜின் நீங்க ஏதாச்சும் உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் பேசுறீங்களா? அது சரி நீ ஏன் இங்க இருக்க? ஆனா மாஸ்டர் இவன் இப்படி பண்ணிருக்கா, ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கோல்டா இருக்க மாதிரி இருக்கு. அவன் முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. காங்குஜின் வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் இப்படி பண்ண புரியுதுதான். பூஜின் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இனிமே பாரு உன்னை சேஃபா நான் வச்சுக்குவேன். அவன் மாஸ்டர் இவன் ஏன் துஷ்டமா பேசியிருக்கான்? மிஸ்டர் கிம் டே ஜூன் நீங்க என்ன சொல்றீங்க? இனிமே அவளை சேஃபா வச்சுக்கன்னா அப்ப பூஜினுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் தான பாஸ்ட் இருக்கா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தாலே எல்லாம் ஈர்ப்பு மாதிரி இழுத்துட்டு போவாங்க. அவனை பார்த்து அவன் பார்த்து கொஞ்சம் கூலா தெரியலாம். பட் இருந்தாலும் ரொம்ப கூலா திருத்தனமா நடந்துவான். சடன் சடனா கோவமா
ஆயிடுவான். அதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பிரசிடென்ட் இவனே இங்க கூட்டிருக்கீங்க, உனக்கு வந்து இதுக்கு மேல சொல்லவே இல்லையா? நியூஸ் ஸ்டாப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். இவன் வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதனால நான் இவன் பேசி வேலைக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அவன் மாசத்துல ஹைரிங் பண்ணாங்க நியூஸ் ஸ்டாப்பா. இப்ப என்ன சொல்ல வராங்க? இவன் நீ வச்சு செய்ய போறானே. பிரசிடென்ட் ஒரு நிமிஷம், நான் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் பிரைவேட்டா பேசிக்கிறேன். ஓகே ஒரு நிமிஷம் மிஸ்டர் யூன், நீங்க மிஸ்டர் ஊஜின் ஆடிஷன் கொடுத்தீங்க, அவர்தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாரா? அவன மாசம் சாப்பிட்டு போது நான் பேசினேன், அங்கேயே நாங்க வரோம்னு சொல்லி, அதனாலதான் வந்தேன்னு அப்படி சொல்ல முடியாது. அவன் ஒரு நல்ல டிசைனா இருந்தான், அதுல ரொம்ப வேஸ்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் ஃப்ரீ டைம்ல போர் அடிக்கும் போது நடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஓகே வா கூட அவருக்கு எந்த மாதிரி ஜாலியான பாஸ் இருக்குன்னு சுத்தமா தெரியல. மிஸ்டர் ஊஜின் யாருக்குமே அதை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆமா சரிதான், அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அவன் செல்ஃபா அவனை நல்லாவே மெருகட்டி அவன் ஆக்டிங்ல வந்திருக்கான். எனக்கு இருந்தா சுத்தமா புரியல. இப்ப அவன் கிளியரா டிஃபரெண்டா பிரேக்கா மாற ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் அவன் ஏன் அவன் திறமையை வெளியே காமிச்சதுக்கு அப்புறம் ஆமா நீங்க சொல்ல வச்சு பார்த்தா அவன் போர் அடிக்கும் போது நடிச்சிட்டு இருந்திருக்கான். கடைசியில அந்த விஷயமே அவனை காப்பாத்திருக்கு. அவன் எஸ்சி தெரியா அவன் வெளியே போய்க்கிட்டு இருந்து இங்க என்ன இருந்திருக்கு. அவனுக்கு முன்னாடியே சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சேன், அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ எங்க யாருமே நீ சொல்லவே இல்ல. மூவிஸ் டிராமா சொல்லி நீ நிறைய நடிச்சது இருக்கு. ஆனா ஒன்னும் டாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். டாக் சைட் நீ வந்து எல்லாத்தையும் குழப்பத்துக்கு தெரியுமா? ஓ நீ எனக்கு சேலஞ்ச் பண்ண பாக்குறியா? இருந்தா நீ அங்க முன்னாடி அவ்வளவு கடுமையா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற. நீ ஒரு ஆக்டர் ஆயிட்டா இந்த மாதிரி சீரியஸா கண்டோட கூலா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கியா? எல்லாமே கடைசியா அந்த மாதிரி மாறிடுச்சு. உனக்கு இன்டர்வியூல எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு இந்த கம்பெனி நான் வேலை செய்ய போறேன், என்னை வேலையை சேஞ்ச் பண்ண நினைச்சேன். அதுவும் இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கற மாதிரி வந்த வேலை ஒன்றும் இல்லை. இத்தனை ஒர்க்கு சம்பளத்தை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா, என் வேலையை கொடுத்து உதவி செய்ய முடியுமா நான் யோசிச்சேன். 10 நாள் அவர் முடியாது. அதுக்கு நான் சின்ன வசதி முடிச்சேன். ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராவோ அப்படி இருந்தா உனக்கு ஒரு பாடி காராவோ இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அது ஓகேன்னு தரு. இப்ப இந்த வேலைக்கு ஆரம்பிக்க போற இந்த மாசம் ஃபுல்லா என் கம்பெனில வேலை செய்யணும். அடுத்த மாசம் இருந்தா இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நீ சீரியஸான சொல்லியா? உண்மையாதான் சொன்னேன். மாசம் இதனால ஒன்னும் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆக போறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி டக்கடா அந்த மாதிரி திரும்பி அதே மாதிரி நடக்க போறியா? நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், திரும்ப பின்னாடி வர முடியாது. நீ இன்னும் நல்ல வேலை செய்யணும், நீ அதே வேக்குல மாறிக்கோ. நீ சொல்றது ரொம்ப பண்ணாதான் இருக்கு. ஆனா இதை யோசிச்சு பாத்தியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உங்க ஃபேமிலிஸ் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஸ்டடி வந்துட்டேன், ரெண்டாவது சமூகம் முடியலையே டிரான்ஸ்பர் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம ஹைஸ்கூல் படிக்கும் போது முடியலையே டிரான்ஸ்பர் ஆயிட்டேன். என்னை பத்தி பர்சனலா முக்காசி நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உண்மைதான். நீ எந்த இடத்துலயுமே ரொம்ப நாள் இருந்ததே இல்லையா? அதனால யாருக்குமே அவ்வளவு தெரியாது. இந்த ஆக்டிங் இந்த சேர்த்து நீ எவ்வளவு நாள் இருக்குன்னு நான் பாக்கணும். எனக்கு அதை பத்தி இன்னும் சுத்தமா தெரியல. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாளைக்கு மாடலிங் மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது எப்படி இருக்கும்? ரைசிங் காங்கன்ஜின் போடுறான். எக்ஸ்கியூஸ் மீ காங்கன்ஜின் போறியா? ஏன் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல எதுவும் இல்ல. எனக்கு யூனிவர்சிட்டி அவன் கிளாஸ் மட்டுமே பொதுமக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போஸ்டர் காமிக்கிறாங்க. அவன் சார் நான் மாடலா அந்த இடத்துக்கு சுத்தமா நான் யோசிச்சு கூட பார்க்கல. மேத்ஸ் வரைக்கும் ரொம்ப ரிலிஜியஸா இருக்கும். இதெல்லாம் அன்னசதான லைஃப்ல அது காங்கன்ஜன் ரொம்ப ஆன்சமா இருக்காரு. உண்மையாவே காங்கன்ஜன் அசிஸ்டன்ட் பாரு அதானே அவர் தானே. இங்க நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதனால இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு நீங்க ஏதாச்சும் ஆட்டோகிராஃப் கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு தான் ஹலோ மிஸ்டர் ஊஜின் பிரசிடென்ட் ஷோ ஹலோ உங்களை நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் நினைக்கிறேன். அவன மாசம் இவையே நீ பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி. மிஸ்டர் ஊஜின் என்ன உங்களுக்கு நாம இருக்கா? அவன மாசம் என்ன சொல்றா? யாரு நம்ம இந்த மாதிரி சேம் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில அவன மாசம் என்ன சேம் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில இது வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்னை பத்தி எப்படி இருப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் நீ காப்பாத்தீங்களா? ஆனா இருந்தாலும் யாரு எனக்கு சுத்தமா இவளை பத்தி ஞாபகம் இல்லையே. காலேஜ் நடந்துருக்கீங்க வந்துச்சு. நிறைய கேர்ள்ஸும் பாய்ஸும் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னை பத்தி இவளுக்கு எவ்வளவு டீட்டெயில் தெரியல வேற. ஓகே இது வந்தாலும் பாத்துக்கலாம். எப்பயாச்சும் இந்த சமாளிச்சு ஹேண்டில் பண்ணி பண்ணிருந்தேன். அப்பனா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆனா மாசம் இது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. தெரியாம நான் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. எனக்கு அன்னஸ் பார்த்தா இருக்கு. இந்த மாதிரி சொல்ல நான் யோசிச்சு பாக்கல. அப்பதான் மிஸ்டர் ஊஜின் நீ ரிமம்பர் இல்லனா நீ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் தானே. என்னை மன்னிச்சிரு. இல்ல மிஸ்டர் ஊஜின் நீங்க எந்த அப்பாலஜியும் கேட்க தேவையில்ல. எங்க ஹைட்ஸும் கொஞ்சம் வீக்கா பிரசன்ட் பண்ற மாதிரி தோன்ற வர ஒன்றும் இல்ல. டீம் லீடர் ப்ளீஸ் இவ்வளவு மனசுல பாப்புலாரிட்டி அதிகமாக இவருக்கு தெரிஞ்ச பர்சன் எல்லாம் மீட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி மாசம் அன்லைக்கெல்லாம் எக்ஸ்பெக்டா வந்ததுனால இவங்க நிறைய ரொம்ப பட கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன மாசம் இந்த விஷயத்தான் பேச்சு முடிச்சுட்டு இந்த தொத்து பேச்சு ஓடிடணும். நான் இந்த ஆடி சீக்கிரமா முடிச்சு பேசி கிளம்பிடணும். அப்பதான் மிஸ்டர் ஊஜி நீங்க ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல படிச்சு நீங்க டிகிரி வாங்கலையா? அப்ப ஹைவேன்னு சொல்ற மாதிரி நீங்க அவங்க டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா டிசைனிங் டீம்ல நீங்க படிச்சீங்களா? டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆக்டிங் டிகிரி வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. மிஸ்டர் ஊஜின் பாப்புலரா காலேஜ்ல சரிதானே? இல்ல அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா அங்க படிக்கும் போது உங்க கேர்ள்ஸ் பத்தமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குமே. உங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் படிச்சிருந்தாங்க. எனக்கு அதை பத்தி சரியா ஞாபகம் இல்ல. நான் கொஞ்சம் எல்டரா இருந்தனால நான் டிசைன்ல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காம்படிஷன்ல ஜெயிச்சிருந்தேன். ஓ அப்ப நீங்க எல்டரா இருந்தீங்களா? அவன மாசம் அவங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டா இருக்கா? பரவாயில்ல, அதுவும் நம்ம விஷயம் தான். ஆமா நீங்க சொன்னதான் சரிதான். சரி இப்ப நம்ம ஆட் பண்ணான விஷயத்த பேச ஆரம்பிச்சிடலாமா? என்னை மன்னிச்சிருங்க. அவங்க கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் எங்க டீம்ல இருக்கிற பார்த்து நாங்க ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டோம். அதனால வேற ஒன்றும் இல்ல. சரி அந்த விஷயத்த நான் ஷோ பண்ண காமிக்கிறேன். இப்போ நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தான். நீங்க ஆக்டிங்ல வந்து திறன் காமிக்காம டிசைன்லயும் உங்க சக்சஸ் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டுமே திறந்து இருக்கா? அப்பதான் உங்களுக்கு வந்து பிரெயின் இருக்கு. ஆமா மாஸ்டர் நான் ஜஸ்ட் இந்த சர்வேக்காக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த மாசம் சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் நான் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் உங்களுக்கு. எனக்கு நாங்க கொஞ்சம் நல்லா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. எனக்கு தேவைப்போச்சு. அதனால ரொம்ப நல்லா வேலை செஞ்சேன். நான் அப்படியே சொன்னேன். நான் தேவையில்லாம அப்படி செத்தேன். ரொம்ப சம்திங் ஸ்ட்ரேஞ்சா சொல்லிட்டேன். ஆனா மாசத்துல டிசைனிங் கடைசியில ஆக்டிங் முறை ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிரியேட்டிவிட்டியும் திங்கிங்கும் அவுட் ஆஃப் பாஸ்டா இருக்கு. அந்த லைன்ல வரும்ல
இருக்காது. அதை வச்சா நாங்க பிளான் பண்ணிருக்கோம், யோசிச்சு வச்சிருக்கோம். அது மேனேஜர் பார்க்க வீட்டுல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க 1 நிமிஷம் அப்படின்னா 30 செகண்ட் இல்ல 50 செகண்ட் கேப்சர் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் டிவி இல்லைன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல பப்ளிஷ் பண்ண மாதிரி வச்சிருக்கோம். இது ஷார்ட் டைம் கண்டிஷன் மாதிரி தான். சேல்ஸ் எல்லாம் எவ்வளவு போதும் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி பேஸ் பண்ணிருக்கோம். ஆனா மாஸ்டர் ரிசர்ச் சொன்ன மாதிரி சிமிலரா இருக்கு. நாங்க கூட சீக்கிரமா ஃபிலிம் டேவை ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். நாங்க ஒரே நாள்ல முடிக்க மாதிரி ரன் பண்ணிருக்கோம். உங்க என்னன்னா மாஸ்டர் என்ன மில்லியனா கண்ணால நம்பவே முடியல. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சூப்பர் அமேசிங் ஜஸ்ட் ஷார்ட் தான், சின்ன ஷார்ட் தான். ஆனா ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்குது. இதுல உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாத்தணும் ஆப்ஷன் இல்ல, இந்த அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரியே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்களை வேலை செய்ய நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் மிஸ்டர் வாஞ்சி. என்ன முடிஞ்சா நான் செய்றேன். சரி நம்ம ஷூட் நாளைக்கு அன்னைக்கும் நான் மிஸ்டர் ஊஜினை கண்டிப்பா நான் சொல்றேன். ஷோரா அவர் ரொம்ப இம்ப்ரெசிவ் பர்சனா கண்ணுக்கு மாதிரி தெரியாது. அவருக்கு அண்ணன் சொல்ற கைண்ட்னஸ் நிறைய இருக்கு. அவர் வாய்ஸ் ரொம்ப நைஸா இருக்கு. அவ்வளவு மாசல இவருக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த வைப்ல. அவங்க அவரை பத்தி ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருந்தா சொல்லு. ஊஜினுக்கு கொஞ்சம் நீ க்ளோஸ் தானே, ஏன் நீ நாம இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆமா கொஞ்சம் க்ளோஸ் தான். எங்க டிபார்ட்மெண்ட் எல்லா கேர்ள்ஸுமே பிகினிங்ல பாதிக்கு மேல 2 டீமா பிரிஞ்சு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தாங்க. அவன் குயிக்கா பாப்ப ஆரம்பிச்சிட்டான். நீ சொல்றத வச்சு பார்த்தா உண்மையாவே பாப்பா இல்லையா? நீ சொல்லு உங்களை கிளியரா சொல்லு. அந்த மாதிரிதான் அவன் அப்போ கொஞ்சம் வித்தியாசமா வந்துருவான். அப்பெல்லாம் அவன் அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ண மாட்டான். ஆக்டிங் ப்ரொஃபஷன் வந்தனாலே அவருக்கு பிசினஸ் பண்ணாலே ஸ்கூல்ஸ் எல்லாம் மாசம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு கோடி முகத்தோட. ஆனா சர்ப்ரைஸா எந்த பேருக்குள்ள பார்த்தாலும் ரியாக்ஷன் காமிக்காம இருக்க கூட வாய்ப்பு இல்ல. நீங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களா? ஆனா மாசத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி யோசிக்கவே பார்க்கல. காலேஜ் வந்து யாராச்சும் வந்து மீட் பண்ணுவாங்க. அடுத்த தடவை நான் ரொம்ப கேர்லா எல்லாத்தையும் செய்யணும். என்னை பத்தி இவருக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம். ரொம்ப அதான் நினைக்கிறேன். கொஞ்சமா தெரிஞ்சா போதும். மெயின் எபிசோட் ரிலீஸ் ஆகுது. நீங்க பாக்குறீங்க அதை பாதிக்க வந்து இவங்க உங்களே பத்தி தான் பேசிருக்காங்க. ஆனா மாசத்துல ஏன் எல்லாரும் என்னைய பத்தி கீழே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் எடுக்கும் போது ஒண்ணுமே இன்னும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சமான டைம்ல அந்த பிரச்சனை அதுல நீங்க பேச ரொம்ப காமெடி பாயிண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சில பேருக்கு நீங்க கோல்டா இருக்க மாதிரியும் ரொம்ப ஷார்ப்பா இருக்க மாதிரி தெரியல. 10 இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப கிளம்சியா தெரியுறீங்க. உங்களை ஒரு நாய் கூட பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாசத்துல நான் அந்த மாதிரி நடக்கும் நினைச்சு பண்ணவே இல்லை. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம் என்ன சொல்றாரு. நான் நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் லக்கியா இருக்கேன். இருந்தாலும் ஏன் வேற தமிழ் வச்சா ரொம்ப ஏப்பத்த பெருசா போடுவாங்க. ஏப்பத்த ஏன் பேசாதீங்க? ஏன்னா அந்த இதுல நீங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள். நான் சும்மா கலாச்சேன். இந்த முதல் சொல்ற நீங்க தான் மெயின் போக்கஸ். அதனால உங்களை பெருசா வச்சுக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கிளம்சியான வைப் எல்லாம் தருது. இந்த விஷயம் ஒரு வெரிஃபை கேரக்டரை இவங்க பில்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க சும்மா நம்ப இடம் பாருங்க. இது சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப சூப்பரா என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அந்த தேட்டர் ரொம்ப சூப்பரா ஷோ எடுத்துட்டு போயிருக்காரு. எப்படி எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் எங்கேஜா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லபடியான வந்திருக்கு. இந்த மீடியாஸ் எல்லாம் கூட பேசிய மாட கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மாசத்துல நான் நினைச்சு பார்க்கணும். இந்த விஷயத்த கமெண்ட் எந்த மாதிரி நான் நல்லா படிச்சு பார்க்கணும். இதான் என்ன பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்து கவலைப்படுற அளவுக்கு எதுவும் பெருசா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு மாசம் இதுக்கு என்னாச்சு அளவு பேசு போஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா அது நல்லா வரவேற்பா வந்திருக்கு. அந்த கேரக்டருக்கு அதுக்கு முழுக்க நாம வந்து காணல. மிஸ்டர் ரூஜினோட சூப்பரா செஞ்ச செயல் தான் காரணம். மிஸ்டர் ரூஜின் அந்த ஸ்போர்ட் ஷூட்டிங்காக நான் சந்திக்க விரும்பல. திரும்ப நான் உங்களை பார்க்கணும்னு விரும்பல. இன்னொரு HDB வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் டேரக்டராக நான் பார்க்கணும் விரும்பல. உங்களை நீங்க ஏதாச்சும் நியூ வெரிஃபை ஷோக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா? அது சரிதான். நான் மிஸ்டர் ரூஜினை வச்சு ஒரு வெரிஃபை ஷோ பண்ணலாம்னு சொல்லி பிளானிங்ல அவர்கிட்ட சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். டீட்டெயிலா அந்த ஒருத்தர் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். 1 மாசம் இவ்வளவு ஈஸியா ரெகனைசேஷன் கிடைச்சு ஒரு வெரிஃபை ஷோல நடிக்க சொல்லி கூப்பிடுறாங்க. நான் மிஸ்டர் ஊஜன் ஷெட்யூல செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். சரி நானும் செக் பண்ணி சொல்றேன். செகண்ட் கம்யூனிகேஷன்ல மிஸ்டர் ஊஜனுக்கு ஏதாவது ஷெட்யூல் இருக்கா? அடுத்த இன்னொரு பில்டிங் காமிக்காங்க. சரி நான் போலாம். ஆனா மாசத்துல நான் இதுக்கு முன்னாடி பிராட்காஸ்டிங் ஸ்டுடியோல செஞ்சுட்டு வந்திருக்கேன். 10 இருந்தாலும் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி எனக்கு கொஞ்சம் பயம் நடங்குது. ரொம்ப நர்வஸ் ஆகிறேன். நான் கொஞ்சம் கூட தெரியும் கீப் பண்ணணும். இங்க மிஸ்டர் ஊஜன் ஹலோ தேர். நீங்க ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்ணானீங்க. நீங்க ஒத்துக்கிட்ட தான் இதுல பர்பஸ்லாம் இருக்கும். அப்படி எல்லாம் எதுவுமே நாங்க பண்ண முடியும். உங்களுக்காகவே பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு நியூ என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து வந்திருக்கோம். நீங்க இந்த ஜாப் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன சொன்னா செகண்ட் ஆஃப் இயர்ல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமா நாங்க செய்யற மாதிரி வச்சிருக்கோம். நீங்க ரிசல்ட் ரீட் பண்ணி எந்த மாதிரி அவுட்லைன் நீங்க சொல்ற பொறுத்துதான் புரியுது. அது மட்டும் இந்த மெயின் ஸ்டேஜ் ஓவர்சீஸ் எல்லாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ் பேசக்கூடிய கண்ட்ரீஸ் யூரோப் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அதே மாதிரி கொரியாலையும் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம். அதனால கண்ட்ரீஸையும் கொஞ்சம் லொகேஷன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஆனா மாஸ்டர் ரொம்ப மேசிவ் என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகுதுன்னு தெரியுது. நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கொரியா ஃபுட் எல்லாம் சேல்ஸ் பண்ற மாதிரி நாங்க காமிக்க போறோம். நாங்க அந்த விஷயத்தெல்லாம் குளோபல் லெவல்ல எப்படி நடந்துக்கலாம் சொல்லி கேப்சர் பண்ணி அந்த லாங்குவேஜ் எப்படி பேசுறாங்க சொல்லி கேப்சர் பண்ணி மீனிங் சேம் டைம்ல நாங்க என்ன சொல்லி வளர்ப்போம். நாங்க கொரியா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ற மாதிரி நாங்க யோசிச்சிருக்கோம். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி நாங்க கேப்சர் தான் இருந்தோம். நம்ம டீம்ல ஒரு ஆளாச்சு 2 ஆளாச்சு ஃபாரின் லாங்குவேஜ் நல்லா பேசுறதுக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மிஸ்டர் ஊஜின்? நீங்க தான் அந்த பர்சன். ஆனா மாசத்துல இந்த சூப்பரா என்னை காஸ்டிங் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இங்க என்ன இருக்கு. இவங்க நன்றி சாங் சொல்லணும். ஆனா என் மண்டையில என்னமோ மிஸ் அப்பா ஓடிட்டு இருக்கு. சரி நான் நேரடியா ஷோ பண்ண கூடாது. கொஞ்சம் டைம் பை பண்ணணும். அவரோட மாசத்துல நான் நினைச்ச மாதிரி இதை பத்தி ரொம்ப யோசிச்சிருக்காரு. ஏதாச்சும் அவருக்கு டவுன் சைட் ஆகுமான்னு சொல்லி யோசிச்சிருக்காரு போல. இதெல்லாம் ஃபேன்ஸ்க்கு ஆகணும். அந்த மாதிரி விஷயம் ஏழு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. மாசத்துல ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன மாதிரி இந்த தடவை அவர் அறிவுறு நம்மளுக்கு எந்த ப்ரொஃபஷனல் கேஸ்டிங் தேவைப்படும் அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல அதனால நாங்க இந்த திட்டிக்கிறோம். உங்களுக்கு அன்கிளியர் கேரக்டரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆரம்பத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் வந்து நிறைய பேர் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஆனஸ்ட்
பாசிட்டிவ் நான் சொல்லணும்னா இதை நீங்க கன்சிடரேஷன் பண்ணி ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை பத்தி நீங்க என்ன இருக்கீங்க? அவன் என்ன சொல்லலாம், சில கண்டிஷன் தான் சொல்ல விரும்புறா, நீங்க அதை கேட்பீங்களா? கண்டிஷனா அவனோட மனசுல ஸ்போர்ட்ஸ் சைட்ல பண்ணும்போது அவங்க கேப்சர் பண்ணும்போது என்னோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும் சொல்லி ப்ராபபிளி அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரேவா பேச நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன் சொல்லணும்னா என்னோட ஃபியூச்சருக்கு இந்த கண்டிஷன் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி அவர் ஒத்துக்கலாம் சுத்தமா தெரியல வேற. அப்பனா சரி, ரொம்ப பெரிய விஷயம் எங்களால பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சைட்ல இருந்து பேசிக்கா சொல்லணும்னா பாஸ் அட்ரஸ் பண்ணி எந்த கொஸ்டின் நீங்க இது பண்ண கூடாது. உங்க கண்டிஷன் ரொம்ப மிஸ்லீஸா இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப மோசமா தெரியாம யோசிக்காதீங்க. ஏன்னா கடந்து என்னோட நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பண்ணா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கூட இந்த மாதிரி எந்த தப்பு நடந்த கூட நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் நேச்சுரலா நான் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஷோ என்னோட எந்த பாசிட்டிவ் நீங்க காமிக்க தேவைதான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க யோசிக்கிற விதம் ரொம்ப நல்லதுதான். அந்த கண்டிஷன் நாங்க ஒத்துக்கும். நீங்க பேசிக்க வந்து கிரியேட்டிவிட்டிங்கா யோசிச்சிருக்கீங்க. எனிவே அவ்வளவு மனசுல வைப்பையும் வச்சு பார்த்தா இவரு ரொம்ப ஸ்மூத்தா எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் தர மாதிரி டீப்பான பாஸ் இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாம போயிடுச்சு. நான் ப்ராமிஸ் பண்றோம், வேற ஏதாச்சும் கண்டிஷன் ஆட் பண்ண விரும்புறீங்களா? ரொம்ப நன்றி. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நிறைய அரசுலாம் இந்த சிச்சுவேஷன் நடந்துவாங்க. நீங்க எந்த கிளைமும் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் பேசாம இருக்காது. சரி, நீங்க ஏதாவது கிளைம் பண்ணிருக்கீங்களா? அதனால தானா? இல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சும்மா விளையாட செஞ்சேன். கிட்டிங் வேற ஏதாச்சும் விஷயமா? நான் யாருக்கு ஓப்பன போவேன்னு சொல்லி எனக்கு முன்னாடி அட்வான்ஸா தெரிஞ்சுக்க முடியுமா? அவன மாசம் ஏன் நான் இந்த மாதிரி யாரு கூட கேஸ்டிங் பண்ண தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சர்ப்ரைஸ் ஆகாம பெட்டரா என்னால சூழ்நிலையை நல்லா பெட்டரா எடுத்துட்டு போக முடியும். நார்மலாவே எந்த பீப்புளுக்கு எல்லாம் பேசுற ஓப்பன போறாங்கன்னு சொல்லி இந்த விஷயம் முன்னாடியே டிசைட் செய்ய வச்சாரு. நீங்க இந்த 6 பேரை பாருங்க. இதுல 2 பேர் கன்ஃபார்ம் செஞ்சிருக்கோம், ஜோக்கி அண்ட் க்ளோவ்ஸ். 2 பேர்ல யாராச்சும் கன்ஃபார்ம் ஆயிடுவோம். ஆனா மாசம் இவங்க 2 பேருமே அமேசிங் ஆக்டர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் ஏற்கனவே நடிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஹரிணி, மிஸ்ஸஸ் ஹரிணியா. அவங்க ரொம்ப நாள் ஜாப் பண்ண இருந்திருக்காங்க. அதனால அங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க சில ஷார்ட்ஸ் தான் அவங்க எடுத்து செஞ்சிருக்காங்க. புரியுது, மிஸ்ஸஸ் ஹரிணியா கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன சொல்லணும்னா அவங்க சின்ன ஷார்ட்ஸ் இன்னும் எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க, மிஸ்ஸஸ் ஹரிணி இனி சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க. ஆனா மாசம் எனக்கு ஒன்னும் அன்கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால எனக்கு ஒன்னும் சேஞ்ச் பண்ண யோசிக்கவே இல்லை. நீங்களே ஃப்ரீயா குத்தி போகும்போது நான் ஏன் வேணும்னு சொல்ல போறேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி மேஜரான ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிச்சா போனஸ் அதிகமா ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரெகக்னேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதிகமா பெட்டரா ப்ரொடியூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஓப்பனா இங்கிலீஷும் பேசலாம், ஜாப்பனீஸும் பேசலாம். இது ரொம்ப நல்ல விஷயம் தான் பேச்சு பார்த்தா. என்னால முடிஞ்ச பேச நான் பண்றேன். நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. இதை பத்தி நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ண போதும் சொல்லி பேசுவோம். இதை பத்தி ப்ராப்பர் டிசிஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு உங்க பிரசிடென்ட் சார்ட்ட பேசிடுவோம். நீங்க அடுத்த எந்த மாதிரி ஃபிலிம் ஷூட்டிங் பண்ண போறீங்க? சொன்ன பொருள் மேக்ஸ் பர்கர் படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். உங்க ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஷூட் தானே இது? சரிதானே? நீங்க பர்கர் ஆடை இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க சரி ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா மாசத்துல என்ன சொல்ல சொல்லுக்கு துப்புமோ ஷூட்டிங் டேல நீங்க ரொம்ப நல்லா செஞ்சீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கிரேசியா செஞ்சா நல்லா வரும்னு நினைக்கிறோம். இந்த தடவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பர்க்கல அதிகம் காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஓகே புரியுது. மாசத்துல இப்ப என்ன சொல்ல மீன் பண்ணி சொல்லலாம் சுத்தமா புரியல. ரீசூட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த சேம் சீனை புரிஞ்சுக்க முடியாது. ஆடா இருந்தாலும் ஓகே, அந்த பிலிம்ல கூட அந்த அளவுக்கு நடிச்சாடா. சரி, அடுத்த நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்து எடுத்து போறோம். நீங்க சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ஸ்மைல் பண்ற மாதிரி ஷார்ட் காமிக்க முடியுமா? ஓகே. ஆனா மாசத்துல எந்த ஒரே ஒரு சாத்தானே சொன்னாங்க. இவங்க என்ன ஓயாம வச்சு எடுத்துருக்காங்க. குத்துல கொடுத்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியாங்க. போற பக்கம் எது நல்லா வருதோ அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது உங்க கையில கருத்துல வச்சிருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க இவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்கோமா நன்றி. ஆனா மாசம் கடைசியில எப்படியோ முடிச்சிட்டாங்களே. புதுசா ஒரு மேட்ச் உங்க ரெடி பண்ணிருக்காங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்ல எனக்கு இது ஆபீசர் அமைச்சிருக்காரு. மாசத்துல அந்த ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட் சென்ட் பண்ணிட்டாரோ. அவர் என்கிட்ட என்ன சொன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்ன சொன்னாரு? அப்படி எதை பத்தி பேஸ் பண்ணி இருக்கான்னா ஜப்பானியர்களோட நாவலை பத்தி பேஸ் பண்ணி இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. விசா சாக்ரிஃபைஸ் டேஞ்சரா. இந்த விஷயத்தை நான் எங்கேயே கேட்ட மாதிரி தோணுது. இது என்னோட கற்பனையா? எல்லாமே ஜாப்பனீஸ் தான் இருக்கு. நான் பேசணும் தான் தெரியும் நினைச்சேன். இப்ப ஜாப்பனீஸ் ரீட் பண்ண முடியுது. அவர் இமெயில் அனுப்பிச்சு வச்ச முறை அவர் என்ன சொன்னார்னா இந்த ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம்னு சொன்னார். புரியல. அவருக்கு வராதா? ஆமா, அவர் அதுக்கப்புறம் மனசு மாறி முடிவெடுத்த கூட வாய்ப்பு இருக்கு. அவர் எப்போ சுத்தமா தெரியல எனக்கு. வேணாம் மாசம் ஒரு நிமிஷம் இங்க என்ன சீரியஸா ஏதாச்சும் போயிட்டு இருக்கா? இங்க என்ன இருக்குது? அந்த தேட்டருக்கு உன்னை ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. அவனுக்கு கூட மனசுல திரும்ப டிக்ளைன் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. ஏதாச்சும் கேசி ஃபீல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாஜி நீ எடுத்துக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப சர்வீஸ்ல போகும்போது சரி பாப்போம். இது வந்து ஸ்டார்டிங்ல ரேட்டிங் அதிகமாக இருக்கு. ஏகல அதுக்கு எஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனசுல என்ன சொன்னாரு? ஒரிஜினல் வந்து இன்சைட் பண்ணி எடுத்த மாதிரி தான் சொன்னாரு. ஒரிஜினல் ஸ்டோரி டைட்டில் தான் இருக்கும். இந்த புக்ல சேம் டைட்டில் தான் இருக்கு. சேமா தான் இருக்கு. இது பெஸ்ட் செல்லிங் சொல்ல போச்சாங்க. கொரியாலையும் நிறைய பாராட்டிட்டு இருக்கு. நிறைய ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா நல்லா விஜய் போல. இந்த நாவல பேர் வந்து கெய்ரா கொத்தருவா. அந்த ஆர்டிஸ்ட் பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கொரியாவிலையும் ரொம்ப சூப்பரான பிரபலமான ஆள் தானே. ஜாப்பனீஸ் மாஸ்டர் டைரக்டரும் அல்டிமேட் ஃபேமஸ் நாவல் ரைட்டரும் சேர்ந்து உருவான இயக்குனர். அந்த இயக்குனரை காமிக்கிறாங்க. அப்படியே போன பக்கமா இது ரொம்ப அமேசிங்கான விஷயம் தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஸ்கீமிங் சேர்த்து உடனே ஜப்பானுக்கு உடனே போறது ரொம்ப நல்லதுன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? இது ரொம்ப மோசமான விஷயம் சொல்லி நான் நினைக்கல. அவன மாசம் ஜப்பானுக்கு போகணும்னு சொன்னா கூட நான் போயிருவேன். பூஜி நான் ஜாப்பனீஸ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தீவிர ஷூட்டிங் ஆரம்பிக்கிற நாள் வந்துருச்சு.
இருந்துச்சு அந்த இடத்துல காமியாங்க ஷூட் ஏரியாவை. நான் இது வரைக்கும் பாத்துல நிறைய பீப்புள்ஸ் அந்த இடத்துல இவங்க எல்லாம் யாரு இங்க இருக்கவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்ஸும் ப்ரொடியூசிங் பீப்புள்ஸும் நம்மளோட சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமானனால டீலர் எந்த நிலைமைக்கு ஆகும்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா காமிச்சு என்ன பண்ண போறான்னு சொல்லி ஆர்வத்துல பார்க்க வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னா இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டு அவங்க முடிவு எடுக்கணும் அவங்க தரலாமா வேணாமான்னு சொல்லி பாருங்க சார். வெளியுமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஷார்ட் டபுள் கூட அடிச்சுட்டு இருக்கு. பிளீஸ் சாமி கேட்டல 3 வாரத்துல அவரால் நடிச்சு கொடுக்க முடியுமா? அவரை நம்மளை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. விஷயத்து எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் சரி இது ஒன்னும் அவ்வளவு ஃபால்ட் இல்ல. ஏன்னா இந்த கேரக்டர் ரிமூவ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்றத பத்தி யோசிச்சிருக்கேன். இந்த வந்து கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. ஆனா மாசத்துல அந்த ரூக்கி இதை ஹேண்டில் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கோஜினை பத்தி இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அவர் ஓவர்சீஸ்ல போய் நடிக்க போறாங்க. அவருக்கு இங்கிலீஷ் ரொம்ப நேசிவா பேச தெரியுமாமே. ஓ இங்கிலீஷா? நான் ஜாப்பனீஸ் தான் தெரியும் நினைச்சேன். இந்தியால வேலை செஞ்ச என்னோட ஃப்ரெண்டு தான் அதை பத்தி கேட்டேன். எல்லாத்தையுமே அவரு ஓனா கத்துக்கிட்டதான் சொன்னாங்க. நம்ப மாதிரி ஒரு ரூக்கி வாய்ப்பு இருக்கு. காங்கோஜின் வராது அவங்க மனசுல கடைசியில வந்துட்டான் காங்கோஜின். அவன மனசுல என்னது ஏன் எல்லாரும் இங்க இருக்காங்க என்னைய பக்கத்துல இருக்காங்களா உள்ள போயிருந்தேன்பா சார். சரி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்க அவ்வளவு நீங்க ரீராட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க. சரி இந்த வாங்கிக்கோங்க. இல்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணிருக்கோம் சீன்ஸ்ல ரீசாங்மெண்ட்ல நடுவுல கட் அவுட் பண்ணி ப்ளூ டோன் தான் நாங்க எடுத்திருக்கோம். நீங்க விரும்பினா ஒரிஜினல் ஸ்கிரிப்டே நம்ம எடுத்து செய்யலாம். சரி ஆல்ரெடி நம்ம அதை பார்ப்போம். அவன மனசுல எந்த விஷயத்துக்குமே சர்வீஸ் ஆகுது. அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க மனசுல ரீசாமோட கேரக்டர் ரொம்ப மோர் கிளியரா தெரிஞ்சுக்கணும் சரி இந்த மாதிரி எழுதி கொடுத்தேன். ஆனா அதை பார்த்தோன்னே இந்த அளவுக்கு ரீஸ் ஆன மாதிரி நான் யோசிச்சுக்க பார்க்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டூ மச்சா இருக்கு. சரிதானே? நீங்க ஃப்ரீயா நினைங்க. ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் தர முடியுமா? நீங்க 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் தான். அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஓகே இருந்தது இப்படியா அவரு உள்ள சீக்கிரமாவா கொஞ்ச நேரத்துல செஞ்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முடியும் என்ன சொல்றீங்க? சரி நான் படிச்சேன். இப்ப நம்ம ஃபிலிம் எடுக்க போலாமா? சரி 3 நிமிஷம் தான் படிச்சான். அவங்க ஷார்ட்டுக்காக அந்த இடத்துல கால்லாம் ரெடி பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மழை பெஞ்சு இருக்கும் போது ஆள் கொடையா நிக்கிற மாதிரி காமிக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. ஆரம்பிங்க ஆசியான்னு சொன்னேன். அவன் கால தேங்கான். அவன் காலத்துல வந்து கொடை கடியில கொடை அடிக்கிறான். அவன் நடந்து அந்த பக்கமா போறான். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த பெஸ்ட் 1999 அந்த மாதிரி அந்த மார்க்கெட் ஆட்சி செஞ்ச மாதிரியே எடுத்துருக்கோம். இது ஓவர்சீஸ்ல காமிக்கிற மாதிரி நாங்க போலீஸ் ஏஜென்ட்ஸ் பிரச்சனை மாத்திர மாதிரி கடைசியா காமிச்சு முடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். போலீஸ் ஆபீசர் ஜாயிண்ட் ஆபரேஷன்ல ஒரிஜினல் இதை என்கிட்ட கொடுத்தாரு. அதை வச்சு நான் அந்த மேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுவும் தான் சரி. இந்த ஸ்கிரிப்ட் டாப் லெவல்ல இருக்கு. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நடிக்க போறான்னு தெரியல. ஜங்லிங்ல ஒரு ரிப்பேட்டிவ் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் ஏசியா எப்பவுமே பேசியிருப்பாரு. அவர் நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய ரிசர்ச் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஐயர் ஆபீசர் வந்து. அதனால எந்த சாய்ஸுமே இல்லாம அவர் வேலை செஞ்சிருப்பாரு. அவர் பசங்க அவரோட கோலை இன்ட்ரெஸ்டிங்கா அவர் வச்சாரு. அந்த டீலரை கிங் ஆஃப் டீலரை பிடிச்சி இது பண்ணணும்னா யோசிச்சாரு. அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு தான் தெரிஞ்சது நிறைய விஷயம். நிறைய போலீஸ் காப்ஸ் ஜாயின் பண்ணி ஃபேமிலியா செஞ்சிருக்காங்க. இதுல பெரிய பெரிய தலையெல்லாம் அடிப்பதனால நிறைய பெரிய பொலிட்டிஷியன் நிறைய பேர் மாத்திட்டாங்க. பெரிய கிரைமாவே இங்கிலீஷ் சிஸ்டம் தெரிஞ்சது. அந்த டைம்ல அந்த டைம்ல மேனுபேக்சரிங் பண்ணி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சு எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அது ஆழத்தெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப கோபமா நாங்க அந்த பிரச்சனைல அந்த இடத்துல மக்கள் ராஜினாமா மணி நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அதை வச்சு போலீஸும் உடனே இருக்கனால ஸ்மார்ட்டான ஜப்பானீஸ் மார்க்கெட்லயே உள்ள கொண்டு எல்லா வேலையுமே செஞ்சிருக்காங்க. இப்படி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இன்னும் அதுல முக்கியமான கேரக்டர் தான் அந்த லீ சங் மின். இவனை லீடர்னு சொல்லுவாங்க அந்த புசின்ல. ஒன்னாத கனெக்ஷன் இருக்கு இவன் ஜப்பான்ல. அதனால இவன் எல்லா வேலையுமே அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். டீல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜப்பானுக்கு எல்லாமே அனுப்ப ஆரம்பிச்சான். ஆரம்பிக்கணும்னா இவனை பத்தி ஜப்பான்ல பேக்ரவுண்ட் டெஸ்ட் வச்சிருக்கணும். இவன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைல டென்ஷன் உடைய கேரக்டர்னு சொல்லுவாங்க அந்த மூவிலேயே. ஆஃப்டர் மூவிலேயே பாதி மூவி வரைக்கும் வந்து டென்ஷன் அதிகமா கொண்டு போவான். இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் இப்ப காங்கோஜினா இருக்க கூடாது. நான் இப்ப லீ சேன் மின் ஆகணும். லீ சேன் அப்புறம் அந்த சாலை அடிக்க வந்தாங்களா இல்ல எவனா மிதிக்க வந்தாலும் தெரியல. சீக்கிரமா அதுல அடிபத்திருப்பேன்னு நினைச்சியா அந்த மாதிரி செய்ய நினைச்சியா இஞ்ச அவன் மண்டைக்குள்ள பைத்தியகாரத்தரமா நம்ம ஓடியது இருக்கு. இது ஒன்னும் ஒன்னோட ஆரம்பம் இல்ல. இது 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 திரும்ப என்னமோ ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. முழு மேட்னஸ் அதாவது பைத்தியகாரத்தனத்துல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்னொரு செல்வ கொஞ்சம் ஃப்ரீயா விடும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீ என்ன எவ்வளவு அவசரத்தா இருக்க? நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் என்னை மன்னிச்சுங்க. அங்க நல்ல சத்தம் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான். மூளை இல்லாம எல்லா சிட்டிமேஷன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுங்க. ஆமாமா என்னை மன்னிச்சிருங்க. தப்பு செஞ்சு நீ ஏன்டா கட்டிட்டு இருக்க சொல்லு. என்னது ஆகாமி ஓபன் யுவர் மவுத். வாயத்தப்பா இந்த விஷயத்தை வாய்க்குள்ள பத்திரம் அப்படியே நீ முடியுமா? சரியா? இவனை தூக்கி அதுல போத்துருங்கடா. சரி சார் ஓகே பாஸ். அதுக்கு முன்னாடி இல்லாம இவனை சேர்ந்து எல்லாத்தையுமே பில்டிங் தள்ளி ஊத்துருங்க. புரியுதுல? புரியுது சார். அவன் ஃபேக்டரிக்குள்ள நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஓடு அந்த இடத்துல யாரோ வேகமா ஓடுற மாதிரி காமிக்கிறாங்களா? அவன் தான் நினைக்கிறேன். இனி நானே கண்டுபிடிக்க போறேன். அவன் நடிச்ச எல்லா சைடுமே அந்த கேமரால கேப்சர் பண்ணிக்காங்க. நான் என்னத்த நான் பாக்குறேன். இது ரொம்ப கிரேசியா இருக்கு. அவர் ரொம்ப அமேசிங்கா இல்ல. அவர் ரொம்ப சடனா செஞ்ச மாதிரி தெரியுது அந்த மொமெண்ட்ல. இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒரே நேரம் ஆக்டிங் பண்ணிட்டு டெக்னிக்கல் எப்படி டெலிவரி பண்ணி எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு ரூக்கி நடிச்சிருக்கான். இந்த சீனை வச்சு பார்த்தா அவங்க லெஜண்ட் மாதிரி கண்ணுக்கு மாதிரி தெரியுது. ஆமா வேற டைம்ல இந்த டிஃபரண்ட் ஜாப் மாதிரி இதுல நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவன் எதை பத்தியுமே யோசிக்காம ஈஸியா தான் நடிச்சு முடிச்சிட்டான். அவனை பார்க்கும்போது தனி ஸ்கிரீன்ல லீ சங் மினா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சான். கொஞ்ச நேரத்துல இவனுக்கு எந்த ஆடிஷனும் வைக்க தேவையில்ல. ஆடிஷனே வைக்காம எல்லாரையும் அவன் பக்கம் ஸ்டீல் பண்ணிக்குவான். அவன மாசம் இங்க என்ன இருந்தது? நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? நான் ஸ்கிரீன்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டினியூவா திரும்ப எடுக்க போறாங்களோ? சத்தமே போடாம இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக்கும் ஷார்ட்ல பண்ண மாதிரி தெரியல. என்ன பண்றாங்க? சரி அப்படியே கொஞ்ச நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வேகமா அந்த மோடி வந்து மிஸ்டர் ஊஜி நீங்க ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க. நீங்க எப்படி அதை செஞ்சீங்க? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் அதை பாத்தீங்க. அந்த எப்படி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க எப்படி அந்த சீனை
செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களை மனசுல என்ன விஷயத்த செஞ்சு கொடுக்க அவருக்கு அதிக ஷெட்யூல் இருக்காருன்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் அவரோட முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டடி பண்ணி எஃபிஷியன்ஸா செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த வில்சன் ரோல் வந்து நான் நம்ப முடியாத அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு உண்டான விஷயத்துக்காக அவருக்கு நான் ரீபே பண்ணியது இன்னொரு நாள். இதே சீன் நம்ம திரும்ப செய்வோம். இந்த தடவை சில லைட்ஸையும் சில போக்கஸ் கேமராஸையும் ரிமூவ் பண்ணிக்குவோம். சரி, மழை பெய்ய ஆரம்பிக்கிறா, மழை பெய்ய ரெடி பண்ணுங்க. மனசுல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் நினைக்கிறேன். இதை பத்தி யோசிச்சு பார்த்தா அப்ப நான் எனக்கும் அதிகமா வேலை செஞ்சு இந்த தோத்து போகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க, உங்க ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? என்ன வேலை ஏதாச்சும்? இல்ல நான் நல்லா இருக்கேன். என்னை மன்னிச்சுங்க, நான் சடனா இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது நான் டக்குனு அந்த ரோல்ல இருந்தனால அப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கேன். நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதா, ரொம்ப கவலைப்படாதீங்க. சரி, அப்ப ஒண்ணு தானே, ஓகே. அவன மாஸ்டர் பேசுறது போயிட்டா இருந்தாலும் ஆனா ரொம்ப ஸ்வீட்டா பேசலாம். எல்லாரையும் ரொம்ப பர்சனலா கவனிச்சுக்கிறது. ஓகே, அடுத்த சீனுக்காக நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். எனிவே சர்வஜன், நீங்க மூவ் பண்ண இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் கேட்கணும்னா நீங்க ஏதாச்சும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த சீன் வந்து ரீசன் தனியா மாதிரி காமிக்கிற மாதிரி நாங்க யோசிச்சிருக்கோம். சரி, நீங்க இப்பயே ஆரம்பிச்சிருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா நீங்க இப்பயே ரெடியா? அவன் மனசுல இதுக்கு மேல டிலே பண்ண இந்த ஒர்க்கை விரும்பல. சரி, நாங்க இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் 2 உலகத்துல மாத்தி முடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் உண்மையிலேயே 2 உலகத்துல மாத்திர மாதிரி தான் எப்பவுமே இருப்பான். அவனை சுத்தி ஒரு குணமான ஆறா சீட்டு இருக்கும். அவன் எப்பவுமே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அந்த சதேஷ் உதவியால அவனோட எமோஷனை ஃபுல்லா என்ன கேரி ஓவர் பண்ணி நடிக்க முடியுது. சரி, நம்ம லீ சங்கினோட உலகத்துல நம்ம போலாம். லீ சங்கினோட உலகத்துக்கு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஆக்ஷன் டேபிள் இருக்க பொருளை எடுக்கலாம். பசங்களா இதெல்லாம் காமிக்க முடியாது. காமிச்சா யூடியூப் படம் தூக்கி போது மிதிப்பாங்க. ஆனா சில விஷயத்தான் காமிக்கிற மாதிரி தான் நான் இந்த கதையை சொல்ல முடியும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் யூடியூப் பேரன்ஸ் தான் வராது. சில விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் என்ன காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் மேட்னஸா கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா நார்மலா பாக்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் மனசு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். நிறைய பேர் வீக்கான இதுல இருந்தா சீக்கிரமா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்க சொல்றாங்க யூடியூப் கைடன்ஸ். அதனால நானும் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். அதோட பேசும்போது கதைக்கு போவோம். ஓகே, அவங்க மனசு என்ன லூக்கி மாதிரி பண்ணல, இவன் ஆக்டராவும் பண்ணல, என்னமோ அந்த இடத்துல உண்மையா வாழ்ந்த மாதிரி காமிச்சிருக்கான். இந்த சீனை என்னோட பார்த்தாலையும் சோலாலையும் உருவாக்கினேன். அதே மாதிரி இருக்கு. நானே போய் இந்த மாதிரி மாத்திக்கிட்டு போய் செல்ஃபா போய் எல்லாத்தையும் விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் அந்த விஷயத்தை இதுல நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. என்னன்னா உலகம்லாம் தேடி இதை பத்தி ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்தை நான் எடுத்தேன். இது நிறைய தடையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆக்டிங்ல. பட் இருந்தாலும் ரொம்ப ஹை பாசிபிலிட்டி நடிக்க கஷ்டம். ஆனா காங்கோஜின் இதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டான். இவன் எந்த மாதிரி மாஸ்டர்னு நான் கண்டுபிடிக்க முடியல. நான் ஜஸ்ட் இதை சொல்றேன், வேற ஒன்றும் இல்ல. எதையும் கவலைப்படலாம் இல்ல. பட் இருந்தாலும் காங்கோஜின் என்னமோ நேரடியா எடுக்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா அவன் நடிச்சு கொடுத்துருக்கான் ஆக்டிங். ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்டிங் மாதிரி ஏதாச்சும் ஃபாஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு டீட்டெயிலா நடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க எல்லாம் எடுத்திருக்கீங்களா? ஏங்க ஊஜி நான் உண்மையா நடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்ல விரும்புனா ஃபர்ஸ்ட் ஏன் தான் நீங்க சொன்ன அந்த சீன் எழுதுனே நான் தான். இல்ல அப்படி இல்ல, என்னை மன்னிச்சிருங்க. இதை பத்தி மிஸ்டர் ஊஜி இந்த எதுவுமே பேசாத. இந்த மாதிரி ரெக்கடா அவர் தராச்சும் பேசிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தலைகீழா மாத்துவேன். நான் வச்சோ அவங்க மனசுல எனக்கு இந்த அளவுக்கு தான் மூளை இருக்கு, இப்படிதான் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி மெயின் பண்ணி பேசிருக்காங்க. ஊஜினோட ஆக்டிங் ரொம்ப ரியலா நடிச்சு காமிச்சிருக்கான். ஊஜி நீங்க இப்ப பரவாயில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மனசுல நான் அந்த இடத்துல சட்டை ஏரியால போய் கொஞ்சம் தூங்கி இருந்தேன். நல்லா தான் ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த சீன் இருந்தா யாராச்சும் எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க. அதனால போய் கொஞ்சம் பிரேக் எடுத்து வருவோம் நம்ம. சரிவா, நம்ம போய் இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நீ அது பண்ண மாட்டியா? அப்ப லீஸ் சென்மனா பண்ணிய அப்ப அது நேச்சுரலா பண்ணலையா நீங்க? இல்ல நான் ஜஸ்ட் நடிச்சேன். நீ நடிச்சது எனக்கு ரியலா அந்த மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்ல. எப்பவுமே ஏரோப்ளேன் காமிக்கிறாங்க. அங்க நிக்கிற காரத்தை வந்து நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க ரைட்டர். ஏன்னா நீ அன்கம்ஃபர்டபுளா ஒரு ரிப்போர்ட் எனக்கு தந்த அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கம்ஃபர்டா பாக்கிறேன் நான் யோசிச்சேன். இந்த உலகத்துல நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் அதை பார்த்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப என்ன சொல்ல, என்னை வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லியா? அந்த கண்ட்ரிக்குள்ள நிறைய ரொம்ப ரகசியமா நுழைஞ்சிருக்கேன். கதை எழுதுனாலே அந்த மாதிரி என்னை மன்னிச்சிருக்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் ஒன்னும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி சொல்ல விட நீங்க அந்த கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. ஆனா நீங்க திரும்ப கொரியாருக்கு வர மாதிரி உங்களுக்கு தோணலையா? இது உடனே உங்களுக்கு தோணலையா? நான் இந்த விஷயத்தை சீக்கிரமா செய்ய யோசிக்கிறேன். அடுத்த காங்கிஜன் சிச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கணும்ல. சரி, இதை பத்தி ரொம்ப சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கிறேன். அவரை பார்த்து சீக்கிரமா பேசணும். ராதாக்கு உங்களுக்கும் அவரை பிடிச்சிருந்து நான் நினைக்கிறேன். ஆமா, அவனை பார்க்கல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவன் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் விரும்புறேன். தாராளமா பார்க்கலாம். நீங்க டிவில எதுவுமே பாக்கலையா அவனை பத்தி? இல்ல நான் டிவிலேயே போன்லயே பாக்கணும்ல. அவரை நேர்ல பாக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்கா? எப்பவுமே ஷூட்டிங் இருக்கிற ஏரியாவை அங்க தேவையான பொருள் வேணும்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. காங்கோஜின் ஜன்மினிக்கு சொன்ன மாதிரியே இருக்கு. நீ தான் பெஸ்ட் நினைச்சிருக்கியா? அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தலைகிறா மாறிடும். சரியா? அதனால பார்த்து நடந்துக்குவோம். உன்னைய தூக்கி சாத்துவாங்க. ஆனா மாஸ்டர் ஒரு ரூக்கி என்னைய சாத்து முழிக்கிற மாதிரி நடிப்பானா? அவன் என்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவான். மாஸ்டர் தரமா நடிப்பான்னு சொன்னாங்க அவங்களாம். சரி, இன்னைக்கு தான் ஷூட்டிங். அவன் எந்த மாதிரி மாஸ்டர் தரமா நடிக்கான்னு சொல்லி நான் பாக்குறேன். அக்கார்டிங் டு இந்த சீன் எப்படின்னா ஜங் சிங்கு ஜப்பான்ல வந்து லீவ் பண்றதுக்காக வர மாதிரி லீசன் பேசுறது, அவன் லைஃபை ரிஸ்க் பண்ணி பேசுற மாதிரி சரி அவன் பேசி ஆஃபர் கொடுக்கதான் வந்திருக்காங்க. இது ஒரு வாரசு சொல்லுவாங்க. இதுல நிறைய சிச்சுவேஷன் எமோஷனல்ஸ் எல்லாம் நடக்கும். சன்மீன், ஹலோ, நேற்று நாங்க தயாராகிட்டா உங்களை பார்க்க முடியல, கவனிச்சுக்க முடியல. இப்பதானே நீங்க என்னைய பாக்குறீங்க, சரிதானே? ஆமா, அது சரிதான். இன்னொரு பெஸ்ட்டா நான் செய்யறேன். அவனோட மனசுல இவனோட ஆறா என்னால வாயால சொல்ல முடியல. இவன் ரொம்ப காமாவும் கோல்டாவும் இருக்கான். இவன் எந்த மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் ஒரு ரியல் பர்சனா ஆக்டிங் பண்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். இருந்தாலும் இவன் எந்த மாதிரி பேசியிருக்கான். இப்ப அவனோட மனசுல சின்ன இவன் ஃபேஸ் கொஞ்சம் மோசமா இருக்கு. இப்ப எல்லாரும் இங்க ஒண்ணு குடித்தாங்கல்ல. அப்ப நம்ம ஷூட்டிங் முன்னாடி சின்ன எப்படி என்ன சொல்லி செஞ்சு பாத்துக்குவோம். அப்புறம் சீன்ல ஃபாலோ பண்ணி ஒழுங்கா நடிக்க முடியும். சரி வாங்க, இதை பிடிங்க, இதை வச்சு நம்ம செஞ்சு பார்க்க மாதிரி செய்வோம்.
போறோம் சரியா. ஓகே அவன் மாசம் இவன் ரொம்ப நார்மலா இருக்கான். இவன் என்ன பண்றான், இவன் என்ன மிஸ்டீரியஸா பண்ண போறான் எனக்கு சுத்தமா தெரியல. அவன் பண்றத பாரு. டக்குனு அந்த சீனுக்குள்ள போன மாதிரி காமிக்கிறாங்க. முன்னாடி அவன் உட்கார்ந்து இருக்கான். நீ அதை வச்சு என்ன பண்ண போற, நீ ஏன் வந்து சேல்ஸ் பண்ண விரும்புற, அதுவும் ஜப்பான்ல ஏன் சொல்லு, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணம் தேவைப்படுதா. எனக்கு புரியுது 10 இருந்தாலும் எல்லாத்தையுமே என்னால கவர் பண்ணிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா இப்ப எனக்கு முன்னாடி இது காமிச்சிருக்கியா, சரி என்ன கீழே பேசிட்டு எடுக்க போலாம், நீ அதை எடுத்த தம்பி கையில போடுறது எடுத்தாப்ல அந்த சீனை காமிக்க முடியாது. நைஃப் வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான் அவன் காமிக்க முடியாது. ஆனா புரிஞ்சுவாங்களா நீ போலீஸ் தெரியாத நினைச்சா பெஞ்சு அவன் நடிச்சு முடிச்சிருப்பான். எல்லாம் சுத்தி சத்தமே படம் பார்க்காங்க. அவன் மாசத்துல கொஞ்ச நேரத்து எனக்கு ரொம்ப பைத்தியகாரத்தமா நர்வஸ் ஆயிட்டேன். அவன் ரியலா செஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. அவன் உண்மையிலேயே செஞ்சான். அந்த ரோல்ல எவனுமே பர்ஃபெக்ட்டா செய்ய முடியாத மாதிரி செஞ்சான். அது மட்டும் அவன் கண்ணை பதிலே மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆன மாதிரி தெரியும். அவன் எந்த மாதிரி எனக்கு தெரியுது ஃபீல் பண்றானா டக்குனு அவன் கைப்பிடிச்சிருக்காங்க. அவன் கண்ணாலே எல்லாத்தையும் முழுகிற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் சர்வீஸ் வந்து இப்ப நார்மலான வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. பின்னாடி எல்லாமே ஒரு மாதிரி ஷேரான மாதிரி காமிக்குது. திரும்ப சீனுக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் அடிபட்டு படுறாங்க. எந்த போலீஸுமே எங்க ஏரியாவுல வரக்கூடாது. அவனுக்கு நல்லாவே தெரியும்ல. அவன மாசம் ரொம்ப காமா ஸ்டடியா நடிச்சிட்டு இருக்கான். இது என்னால நான் நடிக்க முடியுமா, போலீஸ் தெரிஞ்சு இந்த பண்ணிட்டு இருக்கியா, அந்த மாதிரி எல்லாரும் பேசலாம் பேசாத, நான் பிசினஸ் வந்து பேசாம இருக்கேன். அவன் இன்ட்ரெஸ்ட் நான் அந்த மீட்டிங் ஒத்துக்கிட்டு தெரியுமா பேச எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. உனக்கு பேங்க் செக் பண்ணும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். ஆரம்பமா சோய்ச்சிங்களும் உனக்கு ஆதரவு தராங்க சொல்றேன். நான் பர்சனலா உன எப்படி சொல்றேன்னா உனக்கு ஒரு புத்திசாலியான கண்ணு இருக்கு. ஆரம்பமா நீ எந்த குழுவையும் நம்பவும் கூடாது, யாரையும் நம்பாமே இருக்கக்கூடாது. நீ பிசினஸ் மட்டும் தான் செய்யணும், வேற எந்த இதையும் நீ செய்யக்கூடாது. புரியுது உனக்கு. நீ ஏதாச்சும் புதுசா பண்ணா செய்யணும் நினைச்சீங்கன்னா ஒன்னு நான் வச்சுக்கோ. அடுத்த தடவை ஹெட்லைன் நீ மட்டும் ஆடுவ. நீ அதான் விரும்புறியா, பின்னாடி எந்த மாதிரி நடக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் ஒரு கிங்னா அந்த மாதிரி தான் நான் செய்வேன். உனக்கு தெரியும்ல. எனக்கு புரியுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். சரி இந்த தடவை நீங்க அதை எடுத்துருப்போங்க. அடுத்த தடவை கீழே பாருங்க. அது இல்லாம உங்கள்கிட்ட ப்ரொஃபசர் இருக்காரு கிங். அடுத்த தடவை வந்து அவர் பாக்குறேன். ஓகேவா மிஸ்டர் சின்சான் மிஸ்டர் நீங்க ரொம்ப பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்சிடண்டா ரொம்ப கவனமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. அதனால நீங்க ரொம்ப எனர்ஜி செலவு பண்ணிக்கிறீங்க. நான் பார்த்த வரைக்கும் காங்கோஜின் ரொம்ப சூப்பரா நடிக்கிறாரு. ஆமா அவருக்கு எந்த எஃபெக்ட்ஸுமே நான் போடாம நடிக்கிற மாதிரி இருக்கு. இது எனக்கு ரீகன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி தேவையில்லாம நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன நிறைய எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா மாஸ்டர் நான் அந்த இடத்துலயே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இது ஜஸ்ட் செஞ்சு போகலாம் சொல்லி ஒத்துக்கிற மாதிரி தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மாதிரி உள்ள போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. அவன் எந்த மாதிரி கன்சிடரேஷனா பண்ணிக்க முடியல. அவன் ஆக்டிங் ரொம்ப வித்தியாசமா சூப்பரா பண்றான். ஓ அந்த சின்ன பையன் அவன் ரூட்கே இருந்தாலும் ரொம்ப இன்க்ரெடிபிளா இருக்கான். ஓ நீங்க வந்திருக்கீங்களா சார். அவன் லிங்க் சென்ட் பண்ணா ஸ்கிரீன் நடிகர் நீ பாத்திருக்கியா, அந்த ஆக்டிங்க்கு அவன் தான் வேற ஆப்ஷனே இல்லாம சாய்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. என்ன சொல்றீங்க, அவன் அவ்வளவு சூப்பரா நடிச்சான் அந்த இதுல. நீ நேத்து பாத்துருக்கான் அவன் சூப்பரா அந்த கேரக்டர் ரொம்ப ஹேண்டில் பண்ண. அந்த கேரக்டரையே மிஸ்டர் ரூஜின் ஆக்டிங் பண்றது ரொம்ப 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 இதா இருந்துச்சு. அவர் அதை எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரிஞ்சது. இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ரூக்கி இந்த மாதிரி செஞ்சது வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு நான் பிரசிடன்ட் ஷோ பேசுறேன். அவ்வளவு சொல்லுங்க கோட்டாக்குள்ள ஏஜென்சில இருந்து போன் பண்றேன். ஆமாமா நீங்க அமிச்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு லீவா இருக்கு. நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயத்த கொட்டகுரு அவர் இப்ப கந்த கொடியா தான் இருக்காரு. இன்னொரு கொடியா இருக்காரு இங்க. ஆமா அது உண்மைதான். காங்குஜினை மீட் பண்றதுக்காக அவர் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு. மட்டும் இல்லாம சின்ன கெஸ்டையும் அவர் கூட கூட்டு வந்திருக்காரு காங்குஜினை பாக்கிறதுக்காக. அவர் காங்குஜின் இப்ப ஏதாச்சும் ஷூட்டிங் இருக்காரா, அதுக்காக கேட்க. சரி அப்ப அவரு ஷெட்யூல நீங்க சொல்ல முடியுமா, நாளைக்கு அது முடிஞ்சிடும். அப்ப சரி நேரத்துல ஒரு கெஸ்டும் காங்குஜின் ஆக்டிங் பார்க்க வரலாமா. சரி நான் அந்த விஷயத்த ஊஜின் சொல்லாம கொஞ்சம் சீக்கிரத்தை வச்சிருக்கேன். அவர் ஆக்டிங்ல எதுவும் இம்ப்ரெஸ் ஆகாம அப்பதான் நான் ரொம்ப கவனமா கன்சிடரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா அவரு இதுக்கு எங்களால உதவி பண்ண முடியாது. அப்பனா சரி நான் அதை கான்டாக்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். புரியுதா உங்களுக்கு. அவன் மாசத்துல ஊஜனோட ஆக்டிங் அவங்க பார்க்க வராங்க. லாஸ்ட் ஷூட் இருக்க போறாங்க. அவர் ரொம்ப கூலா சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ல அவன் எப்படி தெரிய போறான் சுத்தமா தெரியல. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல ரெகனேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க இந்த விஷயத்த நான் ஏற்கனவே ஒரு வெறும்ல நான் போய் படிச்ச மாதிரி எனக்கு வந்து இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி இல்ல நினைச்சிருங்க. உங்களை அன்கம்ஃபர்டபிள் ஆகணும். ஆனா மாசம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. மாசம் நீ சொல்லலாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சீன்ல இருந்து இது இந்த 3 சீனுமே அவங்க எக்ஸ்ட்ரா மாதிரி பண்ணுக்காக வச்சுக்கேன். வேற ஒன்னும் கதை எல்லாம் பெருசா என்னோட இடத்த காமிக்கிறாங்க. அவன் மாசம் இன்னைக்கு இந்த பிலிமோட லாஸ்ட் ஷூட் எந்த ஆக்டர் நடிக்கிறோம் இந்த சீனை அவங்களுதான் நினைக்கிறேன். ஹலோ சார் மிஸ்டர் பாலன்ஜின். அவன் மாசத்துல இவரு ரொம்ப கூலா இருக்கு. அது இல்லாம அதிகபட்சமா மேனஸோட இருக்காரு. நல்லபடியா பாத்துக்கோங்க சார். நான் அதை ஒன்ட்டு சொல்ல நினைச்சிருந்தா நீங்க எந்த சக்தியா அவரோட மனசுல இந்த இதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கேன். எல்லாரும் மாதிரியும் இல்ல. இதுக்கு மேல இந்த மாதிரி நர்வஸ் ஆனவே இல்ல. பேசி முடிச்சிட்டீங்களா பேச இப்ப போய் மேக்கப் ஆகும் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. சரி சார் நீங்க பாக்கும்போது கொஞ்சம் சோர்வா இருக்கு மாதிரி தோணுது. ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சீசை இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கல வேற ஒன்றும் இல்ல. என்னால இந்த பிலிம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோன்னு சொல்லி நான் இப்ப கவலைப்பட்டு இருக்கேன். புரியுது சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க. அவங்க மனசுல நார்மலா எப்பவுமே இப்படி சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் பயப்பட மாதிரி தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் தான். அவன் நடித்துல பார்த்தா எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி அவங்க பிரசிடண்ட் அவங்க கூட 2 பேரும் வராங்க. அவங்க மனசுல இவங்கள நீங்க வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. யாரு இவங்களாகும் அவங்க பேச கவர்மெண்ட் பத்திருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்க மாதிரி வந்து அந்த கண்ணாடி வழியா ஊஜின காமிக்கிறாங்க. அப்பனா ஊஜின் தான் இவங்க பாத்துருக்காங்க. ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது ஆக்ஷன். அதுக்கப்புறம் இந்த சீன் என்ன இருக்குன்னா சஞ்சு சாவடிச்சதுக்கு அப்புறம் கிங் ஆஃப் டீல நிறைய பிரச்சனை சம்பாதிக்க வேண்டிய போயிடுச்சு. அதுவும் நிறைய இடத்துல மாத்திக்க வேண்டிய போச்சு. டீலிங் நடக்கும்போது ரீசன் மெயின். ஆனா ஜப்பான்ல நார்மலா மூவ்மெண்ட் பண்ற மாதிரி பண்ண முடியல அவங்களால. அதுதான் யாருக்கு அண்ணன் தேவும் போது அந்த போலீஸ் மாதிரி யாருமே கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் இங்க வந்திருக்கான். ஏன்னா அவனோட பிசினஸ் பண்ணி ப்ராமிசிங் யாரோ உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி
கோபத்துல வந்துருக்கான். அவன் மேனிமேஷன் பண்ணிட்டு சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருந்தான். சேல்ஸ் நடக்கிறனா எந்த இல்லைக்கு வேணாலும் போவான். இவருதான் அந்த ப்ரொஃபசர். அவன் தான் பேச வந்திருக்கான். ரொம்ப சூடா இருக்கு. ஹலோ ப்ரொஃபசர், உங்களை சந்திக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? எனக்கு எதனால நீங்க என்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு எந்த காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? உங்க பாஸ் கிட்ட நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால வேலை செய்ய ஆரம்பிக்கலாமா கூட? நீங்க சரி, நீங்க எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க? யாரும் தெரியாம நான் எந்த டீலிங் நான் வச்சுக்கிறது இல்ல. அதனால இந்த மாதிரி எந்த பேசிட்டு இருக்காரு. நான் அதை கேட்காத மாதிரியே இருந்துக்கிறேன். சரியா? எல்லாரும் பே பண்ற மாதிரி நானும் பே பண்ணேன் சொல்றாங்க வேலைக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க கெத்தவத்தை திட்டி இருக்கான். எல்லாருமே உங்களைய ப்ரொஃபசர் நானே கூப்பிடுறாங்க. நினைக்கிறேன் அப்ப நீங்க உண்மையான ப்ரொஃபசர் தானே. அவன் முன்னாடி போய் நீங்க எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்து தானே போனோம். அப்படி இல்லைன்னா அந்த ஜிம் கிளாஸஸ் உங்களை பத்தி நல்லாவே நான் கொஞ்சம் விசாரிச்சேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுங்க சுத்தமா தெரியல. ஆனா நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணாத. பார்க்காமே நான் என்ன பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனா நான் ஏற்கனவே அந்த முடிவை ஜின்ஸ் சன்காக அந்த மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட எந்த வழியுமே எனக்கு இல்ல. அவன் மண்ண மேலே கட்ட வச்சு அடிச்சிட்டான். நான் அவனையும் ஒரே மாசத்துல எல்லாத்தையுமே தீர்த்து கத்துறேன். ஓல்டு மேன், நான் ஒன்னும் வேணுங்க இந்த விஷயத்த நான் செய்யல. நான் வச்சுக்கோ. ஏன்னா நீ என்னோட வழியில, அதாவது என்னோட விஷயத்த நீ சீல் பண்ண பாக்குற, எடுக்க பாக்குற. சன்ஸுக்கு நான் கால் பண்ணி கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம அதை கிளீன் பண்ணிடு. அப்படி என்ன I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna அதிகமா லைட் மாதிரி அடிச்சா ஒரு மாதிரி சோர்வா இருந்த மாதிரி தோண்டு வர தலையெல்லாம் வேற அடிக்குது. மிஸ்டர் ஊஜின், இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு? ரோல்ல தலையை 3 தடவை அடிச்சா இருந்துக்காம என் முடியை பிடிச்சி நீங்க தூக்கி பார்த்து செக் பண்ணி பாத்துருக்கீங்க. நான் அலைவா இருக்கேன். நான் சூப்பர். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து என்னன்னா அவங்க மனசுல இந்த விஷயம் எப்பவுமே காமனா இருக்காது. ஆனா நான் எப்பத்துக்கு முன்னாடியே சார் அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஊஜியனோட ஆக்டிங் மேல ஊக்கி மாதிரி கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கான். அதோட அதிகமாவே ஊஜியனோட ஆக்டிங் வந்து டிஃபரெண்டாவே இருந்துச்சு. அது ரொம்ப பேசியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவனோட அந்த பொருளுக்கு அடிஷனா நான் எப்படி நடந்து போனா அந்த மாதிரி நடந்துருக்கான். அவன் நார்மலா மக்கள் இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ரேஷனஸா வேற மாதிரி மாற ஆரம்பிச்சான் மனநிலையில. அந்த மாதிரி தான் நடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில ரீசைன்மெண்ட் கூடிய சீக்கிரம் இறந்துருவான். சாயங்காலமே ஆயிடுச்சு ஷூட்டிங் ஏரியால. அவங்க எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா செய்யுங்க. ஷாட் இப்ப ஆரம்பிக்க போறேன். அவன் மனசுல கடைசியில ரீசைன்மெண்டோட கடைசி ஷாட் எடுக்க போறோம். ப்ரொஃபசருமே ரீசைன்மெண்ட் கொண்டதுக்கு அப்புறம் அக்கார்டிங் ஸ்கிரிப்ட் என்னன்னா சங்சியன் அதை கண்டுபிடிச்சிட்டு இதை வளரக்கூடாதுன்னு சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி அவன் யோசிச்சிருந்தான். ஆனா இவனை ஹேண்டில் பண்ண முடியல ரீசைன்மெண்ட். அவன் எல்லாத்தோட சாண்டோடாவே தெரிஞ்சிருந்தான். இவங்க 2 பேருமே கதைக்கு முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட சொல்லலாம். டொமஸ்டிக் ஏரியால ரொம்ப அதிக ஸ்ட்ரென்த் உள்ள ஆளுங்களும் இருக்கலாம். இதெல்லாம் ப்ரொஃபசர் கிம்ம சாவடிக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்பதான் ரெடியா இருங்க, அங்க கேப்சர் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சொன்னோடனே அவங்க கையில மழை பெய்யுது. அவங்க 2 பேரும் இங்க வந்துருக்காங்க சார். அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் நீ என்ன சொல்ல வர? அவன் தலையை சுத்தி முத்தி அந்த இடத்துல பாத்துட்டு இருக்கான். என்ன இருக்குங்க? அவன் இங்க இல்ல. அவன் எங்க போயிருப்பான்? அவன் இங்க இல்லையா? அவன் இங்கதான் வேலை செஞ்சிருந்தான் சார். இது எந்த மாதிரி கூடான கேம்? எனக்கு கூட வந்தானே முதல்ல கொடுத்தாங்க கடைசியில டியூப் பிளாஸ்டர். ஏன் இந்த மாதிரி பண்ண? நிறுத்து. ஏன் திரும்ப ஏன் அப்படி பண்ற? எல்லாம் அந்த இடத்துல பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் கீழே விழுந்து கிடக்கலாம். அந்த விஷயத்துக்கு அடிமையாயிட்டான். என்ன ரொம்ப ஹை லெவல்ல அமேசிங்கா இருக்கு. அவங்க நடிக்கிறத அவங்க 2 பேரும் பாத்துருக்காங்க. அவங்க மனசுல இவன் எக்ஸ்பிரஷன் இவன் நடந்துட்டு வரும் அந்த பர்சனாவே அவன் நடத்த மாதிரி தெரியுது. வீடியோ பார்த்தா கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கான். அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இதை பத்தி கொஞ்சம் கழிச்சு பேசுவோம். அவங்க மனசுல இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த ரோக்கிக்கு இவனுக்கு எந்த லாக்கிங்குமே இல்ல. ஒரு ஐடியா தெரிய மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை அந்த ரோலை இவன் ஒத்துக்கிட்டானா அந்த ரோல் த பெஸ்ட் ரோல் த ஸ்ட்ராங்கர். அது கீ சோல் கீ. அதான் அந்த ரோலோட பேரு. எல்லாம் சூப்பரா நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்களும் சூப்பரா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ பாருங்க. ஹார்ட் ஒர்க். ஊஜின் கொத்தகுதா ப்ராஜெக்ட் நீ ஏற்கனவே நிறைய தடவை ரீட் பண்ணி முடிச்சது. நீ என்ன பண்ண போற? நான் ஏற்கனவே முதல்ல ரீட் பண்ணி முடிச்சேன். 2வது தடவை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். கொத்தகுதா அவர் இங்கதான் இருக்காங்க தெரியுமா? அவர் கூட ரைட்டர் அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து நீங்க கொஞ்சம் ரீட் பண்ண முடியும். அவங்க 2 பேருமே இங்கதான் இருக்காங்களா? உண்மையாவா? என்னை மன்னிச்சது வந்து நான் முன்னாடியே சொல்லாம இருக்கு. இதனால உன்னோட ஆக்டிங்ல ஏதாச்சும் பாதிப்படுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா புரியுது. இதுக்கேற்ற நீ கொஞ்சம் சர்வீஸ் ஆக நினைச்சேன். நீ ரொம்ப போரிங் எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கு. சரி நம்ம போலாமா? அந்த காரை வந்து பார்க்கும்போது ஹலோ நான் பேசுவேன் சோ வந்திருக்கேன். உங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காவா? ஹலோ நான் டாங்கோஜி வந்திருக்கேன். என்னைய பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னோம். திடீர்னு உங்களை விசிட்காக வந்ததுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இருக்கு. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் கீரியா. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஆக்டிங்க பார்த்து. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் உங்க உண்மையாவா உங்க மனசுல ஒரு ரூக்கி கண்ணதை பயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த விஷயத்தை என் கையில என்ன செய்ய முடியல. உங்களை சுத்தமா என்னால ரீட் பண்ணி முடியல. மிஸ்டர் மூஜின் அந்த ஸ்கிரிப்ட நீங்க ரீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமா நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். அவன மனசு ஏன்னு நான் இவங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ரீட் பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தனால இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்தா ரொம்ப சூப்பரா கிளியரா இருக்கு அந்த ஸ்கிரிப்ட். அதான் நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பி உங்களுக்கு வந்து ஆர்டர் தரேன். நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நடிக்க நீங்க வரீங்களா? சொல்லுங்க. நீங்க அவன மனசுல நான் உண்மையாவே சுத்தமா தான் அவர் கேட்டுருக்காரு. இந்த ஃபீலிங் மூவி நடக்க நல்லதுதான். பத்து இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சுவாங்க? ஒரு சின்ன சேஞ்ச முடிஞ்சா நீங்க பண்ணீங்கன்னா நான் செய்ய முழுமையா சம்பாதம் தெரிவிக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எப்ப சொல்லுவீங்க சொல்லி நான் காத்துக்கிட்டே இருந்தேன் மிஸ்டர் ஊஜின். இந்த இன்ஃபர்மேஷனால அந்த ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணது கொரியாலையும் ஜப்பானியும் 2 இடத்துல ரிலீஸ் ஆகும். நீங்க தான் இந்த டிராமால ஃபர்ஸ்ட் கேஸ்டிங்கா இருக்கீங்க. அது மட்டும்
இல்லாம நீங்க எந்த ரோல எடுத்து நடிக்க போனீங்கன்னா கீசுகி ரோலா ஒரு நிமிஷம் அது ஒரு ரீட் ரோல் ஆச்சு, அது ஸ்மார்ட் ரோல் கிடையாது. அதுவும் ரொம்ப எனக்கு சென்டப்பா ரீட் ரோல் தான். என்னது கீசுகி ரோலா? ஆமா அதுதான், அது டிராமாவோட ரீட் ரோல். ஏன் நாங்க இந்த மாதிரி சொல்றோம்னா அந்த கேட்டதுக்கு நீங்க அதுக்கு வந்து மாதிரி மாடிஃபை ஆயிருவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு நீங்க அதை சொன்னோம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஆனா மாசம் திரும்பி நான் ரீட் ரோலா எனக்கு சுத்தமா தெரியல. அந்த சர்வீஸ்ல ஏவா அந்த ஏஎஸ்ஆ மாறிடுச்சு கிரேடு பூஜ்ஜியம் அந்த கன்ஃபார்ம் ஆகும் நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ப்ராஜெக்ட் பத்தியும் நெட்ஃபிளிக்ஸ் வந்து நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சு எல்லாருமே பூஜ்ஜியம் இந்த மாதிரி பண்ண போறான்னு சொல்லி யோசிச்சு இருக்காங்க. மீடியாவே ரொம்ப சென்சிட்டிவா நிறைய ஆர்டிகல் வர ஆரம்பிச்சு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சில ரூமர்ஸும் அந்த ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சு அது சில பேருக்கு பிடிக்காமே இருந்திருக்கும். அந்த பூஜ்ஜியனோட இஷ்யூ டேரக்டா அஃபேஸ் ஆயிடுச்சு அந்த ஐஸ்லாண்ட் மிஷன் ப்ராஜெக்ட்ல. ஆனா டேரக்டா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு. அந்த ஆர்டிகல் யார் பண்ண எப்படி பண்ண கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னும் 100% இருக்கும் போது நிறைய மெசேஜ் தான் ஆர்டிகல் ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு அதை பார்த்து அவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா சில பேர் பல பேர் கொடுத்து வந்து பாருங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் நிறைய சேஞ்சஸ் வர போன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நான் யோசிச்சு பார்த்தா கூடிய சீக்கிரம் அவங்க டிராப் பண்ணிடுவாங்க அந்த ஐஸ்லாண்ட் மிஷன் ப்ராஜெக்ட் வந்து. ஏன்னா அந்த டவுன்லயே ஆன்லைன் சரி ஆஃப்லைன் இருந்தாலும் சரி ஊர்ஜினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் எடுத்து வச்சிரும். ஆரம்பத்திலே நிறைய பேர் ஊர்ஜினை பார்க்க ஆரம்பிச்சா மீடியா மட்டும் கிடையாது, ப்ரொடியூசிங் கம்பெனி, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவனோட பெரிய ஜம்ப் கொடுக்கும், அவனுக்கு பெரிய டவுன் ஃபாலோ பண்ணும். அதே நேரத்தில் ஆபீஸ்ல என்ன சரி ரொம்ப நெருக்கமா இருக்கு, சாப்பாட்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றாங்களோ அதனால இது எப்படி மெயின்டைன் பண்ண தெரியல. சரி நான் நாளைக்கு நடக்க போற மீட்டிங்கை பத்தி நான் யோசிச்சு பார்க்கணும், அது நடிக்கிறதுக்காக சைன் போட்டு வரணும். ஒரு நிமிஷம் அந்த பியானோ வாசிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்? அந்த சர்வீஸ்குள்ள போது செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரி லைஃப்ல காமிச்சிச்சுல அந்த மாதிரி இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. யோசிச்சு பார்த்தா அந்த கேரக்டர் பாடியில ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு தோணிச்சு அந்த நிமிஷமே. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா நடிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா அதை பத்தியுமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல எப்படி நடிச்சிருப்பேன். அதனால இதை வச்சு நான் பாட்டு படவும் பியானோ பிளே பண்ணவும் ஏன்னா முடியும்ல அந்த விஷயத்துல பண்ண மாதிரி இந்த விஷயத்த நான் செக் பண்ணி பாக்கணும். இப்ப அவன் உள்ள போய் பார்க்கும் போது முன்னாடி இருக்கு நான் உண்மையிலேயே இந்த மெயின் லீடா இருந்தானா மெயின் லீடா பேசிக் எபிலிட்டி ரிலேட் ஆயிடுச்சு. சிங்கிங் எபிலிட்டி அந்த பியானோ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சிங்கிங் பியானோவா உண்மையாவே என்னால முடியுமா? அந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் எந்த மாதிரி சர்வீஸ் இது எல்லாத்தையுமே செஞ்சு காமிக்கிற ப்ராசஸிங் கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்த ரெஃபரன்ஸ்ல சிங்கிங் பியானோ எப்படி இருக்கோ அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. சர்வீஸ் குள்ள போற மாதிரி காமிக்காங்க. உள்ள போய் கண்ணா தந்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அவனுக்கு அந்த வெளிச்சம் இருக்கு. அது இங்க வந்துகிட்டே இருக்கு. நிறைய மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி அவன் மேல வந்து ஒரு மாதிரி காமிக்காங்க. பையன் கத்துறா திரும்பியா வயலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் மேல வந்து அடிக்குது, அடிச்சுட்டே இருக்கு, பயங்கரமா கட்டிக்கிட்டே இருக்கான். எப்படியும் சர்வீஸ் வந்து வெளியே வந்தான். கொஞ்சம் சேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபிங்கர்ஸும் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கு. என் மண்டே கூட நிறைய மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த பியானோவை என்ன வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான செய்யணும் நான் கொஞ்சம் எனக்கு வளர்ந்த மாதிரி தெரியுது. க்ளோவான மாதிரி தோணுது. இது எந்த மாதிரி எமோஷன் இந்த மாதிரி எமோஷன் எனக்கு வாழ்ந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபீல் பை மியூசிக்கல் மெலோடி. நான் இதுக்கு மேல இந்த எமோஷனை ஃபீல் பண்ணதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஆக்டிங்ல எமோஷனல்ல ரொம்ப சூப்பரா நடிக்க போறேன். இருந்தாலும் சிங்கிங் பியானோ பிளே பண்றது இந்த ஸ்கில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. எனக்கு கத்துக்கிட்டது இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் தோணுது. நல்லதுதான். லெஜெண்ட் தான். திரும்ப வந்தேன். ஓகே அவ்வளவு மனசுல அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மீட்டிங் பண்ணி பேசுற மாதிரி தான் ஷெட்யூல்ல இருக்கு. தேட்டர் ஏற்கனவே டிசைட் பண்ணாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதை பத்தி ஏதாச்சும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ? எனக்கு இதை பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அவங்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அதை பத்தி எனக்கு ஒரு கவனம் இல்லை. நான் ஒரு ஃபேன் மட்டும்தான். நான் அவங்ககிட்ட க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கணும். எஸ்டோ தெரியாத மாதிரி ஊஜன் நிக்கிறான் ஹலோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவன் சாக்காயிட்டு நிக்கிறான். ஹலோன்னு சொல்லிட்டு வைக்கிட்டு அவ திரும்பிட்டா. அவங்க மனசுல நம்மள காமாயிட்டு நான் அவங்களோட ஃபேனும் சொல்லியே நான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி சொல்லுங்க நீங்க ஏதாச்சும் நான் தாயத்துக்கு போலன்னு சொல்லி அந்த இடத்த ஓடியே அவன மாசத்துல இங்க என்ன இருக்கு அவன் என்ன என்னை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரா அவ்வளவுமே கோமாளத்தோட அவ்வளவு பேச கீழே வந்துச்சு கையில வேட்டுங்கிட்ட நான் சொல்லவே முடியல. எப்படி அவர்த்த சொல்ற அவ்வளவு ஃபேன் நான் அவங்க வேற அந்த அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க யாருக்கு சொன்னாலும் சொல்லி தெரியாம முடிச்சிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது அவங்க என்ன ஃபேனும் சொல்ல முடியாம ரொம்ப தவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சரி ரொம்ப போவேன் நம்ம கொஞ்சம் நல்லபடியா நடக்கும். இது போக நேச்சுரலா நார்மலா நான் நினைக்கிறேன். நம்ம இப்ப மீட்டிங் ரூமுக்கு போவோம். இதை வச்சுனா யோசிச்சு பாரு அவ ரொம்ப கோல்டா இருக்க மாதிரி தெரியல. ஆரம்பிச்சு அவ என்னை பத்தி ஷாக்கா இருக்கா. அதனாலே நிறைய மிஸ் இந்த ஐடி எனக்கு அப்படி புரிஞ்சிருக்கு. அவரோட அப்படிதான் வந்துதான் சொல்லி இப்பதான் அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன அப்படி சீக்கிரம் அதை பத்தி என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவன் அந்த மாதிரி அதுக்குள்ளே இருந்தது நான் கேட்ட மாதிரி காமிச்சிக்க கூடாது. கொஞ்சம் சீக்கிரத்தாவே இருக்கும். அவ்வளோ சொல்ற வரைக்கும் இதை நம்ம மனசு வச்சுக்கோம் நம்ம மைண்டுக்குள்ள. ஹலோ பூஜின்னு சொல்லி உள்ள பார்த்தா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு டேரக்டர் சின்ன உட்காந்துருக்காரு. அவன் ஷாக்காயிட்டான். டேரக்டர் சின்னான்னு பின்னாடி தேங்கிட்டே ஹலோன்னு சொல்லி இருக்கா. மிஸ்டர் சாரி நீங்க அந்த கீழே வச்சீங்க ரொம்ப நன்றி. லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் மிஸ்டர் சாரினோ மிஸ்டர் சூர்ஜினோ ரெண்டு பேருமே ஒத்து போக மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுமா எனக்கு தெரியல. அப்படி மீட்டிங் ஆனதுக்கு முன்னாடி இவர் யாருன்னு சொல்லி நாங்க முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறோம். இவர் தான் டேரக்டர் சின். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவர் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கப்படுறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல பூஜ்ஜியம். அவங்க மாசம் இந்த டேரக்டர் மீட்டிங் முடிச்சதும் ப்ராப்பரா இவருக்கு நல்லா கிரீட்டிங் கொடுக்கணும். இந்த பத்தி இன்னும் அதிக டீட்டெயிலா லேட்டா பேசுவோம். இப்போ வரைக்கும் நம்ம ஹைலைட்டிங் கீ டீட்டெயில்ஸ் சொல்றோம். இந்த ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் ஒரு 2 வாரத்துக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி வச்சிருக்கோம்.
இருக்கோம். இது ஆரம்பிச்சது ஜாய்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஆரம்பிக்கிறதுனால எமோஷன் வந்து ப்ரொடியூசிங் வரைக்கும் நிறைய பேர்த்த நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நம்ம சொல்ல போனா இந்த விஷயம் ஜப்பான்லயும் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஆனா மாசத்துல இவங்க ஜப்பானீஸ் ரிலீஸ் பண்ண போறாங்களா அந்த படத்தை ரொம்ப பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அந்த கிரேட் ஏன் 7 இருந்துச்சு அடினாலயா இல்ல ஜப்பானீஸ் ரிலீஸ் பண்ணனால முடிவெடுத்தனால எதுவும் காரணமா இருக்கும். அது மட்டும் நம்ம ஓஎஸ்டில நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க, சாரி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நாங்க 2 சாங் பிளான் பண்ணிருக்கோம். அதுல ரிவ்யூ பாடுற மாதிரியும் சோலோவா பாடுற மாதிரியும் 2மே பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் அதர் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் மெயின் மிஸ்டர் வாங்கன் சாங்கையும் இதை நீங்க செய்ய போறீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல தான் நீங்க பாத்து மாதிரியும் பியானோ வாசிக்கிற மாதிரியும் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு மாசம் இந்த மாதிரி செஞ்ச வாங்கன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருப்பாரு. ஆனா மாசத்துல இந்த விஷயத்த முந்துக்கு மேலே செஞ்சதே இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஒர்க் ரொம்ப நல்லபடியா போகும் நான் நினைக்கிறேன். என்னோட சிங்கிங் ஸ்கில்லும் பியானோ ஸ்கில்லும் இதே மாதிரி நான் சும்மா வச்சு ஒண்ணு கத்துக்கல, நல்லபடியா செய்யணும் யோசிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், நான் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க மனசுல இவ்வளவு காம்பிடண்டா பேசும்போது இருந்தாலும் ஒரு தடவை நம்ம செக்அப் பண்ணி ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவ நீங்க எப்படி டோன்ல பாருங்கன்னு சொல்லி நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு போய் எப்படி சொல்லி செக் பண்ணி பாத்துறோமா? இது ஒரு சின்ன செக் தான். அவங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வந்துருக்காங்க. மனசுல அவன் இதுக்கு மேலே சொல்லவே சொல்லி ஊஜிங் பாட தெரியும். அவங்களால சொல்லிருப்பான். எனக்கு அவன மனசு எல்லாரும் பாக்குறது எனக்கு கொஞ்சம் எம்பாரஸ்மெண்டா இருக்கு. யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் இந்த ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஊஜின் உங்க சார் நீங்க ஓவரா பண்ணி ஒன்னும் பாட தேவையில்லை. ஜஸ்ட் உங்க டோன் எப்படின்னா நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். நாங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி அந்த சாங்கோட இதை நாங்க ப்ளே பண்றோம். இப்ப நாங்க ஆரம்பிக்கிறோம். சரி, அவங்க மனசு நான் நினைக்கிறேன் இவன் சிங்கிங் பண்றது கொஞ்சம் ஆவரேஜா வச்சிருக்கணும். தனியா பாடுறது ரொம்ப கஷ்டம் தானே? ஆமா ஆமா. அவன் பார்த்து பாட ஆரம்பிச்சதுக்கோ அங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியமாய் மெயின் பண்ணாங்க. இப்படி இப்படி இந்த மாதிரி எப்படி பாடுறாரு? கொஞ்சம் இந்த மாதிரி முன்னாடி பார்த்து பாடி இருக்காரா? இல்ல இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல உண்மை அப்படி ஃபர்ஸ்ட் 10 நாள் சின்ன சின்னதா அப்பப்ப பாடி பார்த்துக்கேன். அவன் மனசுல முதலவே இவன் பாட ஆரம்பிச்சிட்டான். அப்படி மாதிரி சொல்லியாருங்களா? இவனுக்கு எந்த மாதிரி தான் திறந்த வைக்கணும் புரிஞ்சுக்கவே முடியல. அப்படின்னா இவன் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி வைக்கணும் என்ன யோசிக்கவே முடியல. இவன் முகமே காமிக்காம பாடம் மட்டும் செஞ்சாலே பல பேர் இந்த ஓவர்சீஸ்ல வேற லெவல்ல வாங்கி கூட வாய்ப்பு இருக்கு. இவன் ஹேட்டிங் வந்திருக்கான். எமோஷன் காமிக்கான பாட்டுல ரொம்ப சூப்பரா மியூசிக்ல காமிக்கிறான், ஃபெஸ்டிவலா காமிக்கிறான். இந்த மாதிரி ஸ்கில் ஒரு ஆக்டருக்கு சிங்கிங் ஸ்கில்லும் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். வாங்குச்சின் நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு அந்த டேரக்டர் யோசிக்கல. நீங்க எல்லாம் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்காங்க. ஆரம்பிச்சு அந்த பாட்டு பாடி முடிஞ்சிருக்கலாம். சார் மூச்சி நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்க சீக்கிரத்தா பாடி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ? இல்ல இல்ல ஜஸ்ட் எனக்கு ஹாப்பி தான். ஆனா மாசம் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டாங்க. கரோக்கிலாம் நான் எவ்வளவு மோசமா பாடுவேன் தெரியுமா? கரோக்கினா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அவங்க உள்ள பார்த்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் இவங்களுக்கு பிடிச்ச பார்த்தா இவங்க வாய்ஸ்ல பாடி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏரியா இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல நான் சர்ஃபேஸ் தான் நன்றி சொல்லணும். ஒரு எமோஷனோட அந்த பாட்டை இப்ப பாடம் இருக்கு. ஜஸ்ட் ஹாபியா ஷாக் ஆயிட்டா டேரக்டர். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஜஸ்ட் ஹாபி தான் சொன்னீங்க. நீங்க சிங்கிங் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அவங்க மனசுல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபேன் மாதிரி தோணுது. எனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் மிஸ்டர் வாங்கன் இப்ப நீங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் மிஸ் ஆங்கிலியன் இப்ப உங்க டைம். இப்ப நீங்க என்ன பண்ணி பார்க்க போறீங்க? நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. சரி மிஸ்டர் ஊஜின் இந்த விஷயத்த நம்ம தாப்பா அளவுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு சூப்பரா செஞ்சோன்னா எல்லா படத்துலயுமே உங்களை கேஷ் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட ஆரம்பிச்சாங்க. கொரியாவிலும் சரி ஜப்பான்லயும் சரி. ஏன்னா உங்க ஸ்கில் இன்கிரெடிபிளா இருக்கு. உங்களோட வாய்ஸும் மிஸ் ஹாலினோட வாய்ஸும் கம்பைன் ஆகி அந்த சாங் ரொம்ப அமேசிங்கா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா மாசத்துல உண்மையாவே ஹாங்கிலியன் ஒருவேளை சர்வீஸ் இல்லைன்னா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. எல்லா நோட்டுமே மண்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலா அந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம இந்த சாங்கையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பியானோ ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பியானோ கை வச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா வாசிக்க ஆரம்பிச்சாங்க. பியானோ அவங்க மனசுல இன்னொரு பியானோ பிளேட் பண்ண ஆரம்பிச்சாரா? அதுவும் சாங் படிக்கும் போது அதுக்கு மேட்ச் பண்ணி இவரு பியானோ பெயிண்ட் பண்ணிருக்க அந்த மியூசிக். அப்ப இவரு உண்மையிலேயே பியானோஸ்டா பிரசிடன்ட் படத்துல யாராவே விட்டீங்க மாட்டீங்க. மூச்சி இதுக்கு முன்னாடி நீ சொல்லவே இல்லையே இந்த மாதிரி நீ பாத்து பாடுவேன்னு. இதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ்ல ஏதாச்சும் இந்த மாதிரி லைவ் கான்சர்ட் ஏதாச்சும் கண்ணு தெரியாத மாதிரி பாத்து பாடி கொடுத்துருக்கியா? இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே அது உன்னோட ஹாபியா? அப்படின்னா நீ சொல்ற மாதிரியே எனக்கு ஹேக்கிங் ஹெல்ப் பண்றதுக்காக உன்னோட டிசைனிங் யோசிக்கிற திறமையா அந்த மாதிரி செஞ்சு பார்த்து அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சியா? நீங்க சொல்ற மாதிரி தான் கொஞ்சம் சிங்களரா அவன மாசம் திரும்ப திரும்ப இவன் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கலானே. நான் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்க பேசுறத பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா மாசம் நான் எவ்வளவுதான் ரெக்கார்ட நடிக்கிற மாதிரி நடி பேச்சு காமிக்க உங்க ஆக்டிங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியுமா? இது உங்க செகண்ட் கேட்டதா கூட காமிச்சுக்கலாம். நீங்க பார்த்து போல பியானோ வாசிக்க ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப ஒன்னும் யூஸ் பண்ண வேணாமே. ஆனா மாசம் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தையும் ரொம்ப அதிகமா வச்சு எவனும் ஒருப்பாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு எனக்கு ஒன்னும் தப்பா தோணல. என்ன நான் அந்த யோசிச்சு சொல்றேன். உங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜும் தெரியுது, பாத்து படமும் தெரியுது, வேற வாசிக்கவும் தெரியுது, இருக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணு தான் சந்தேகமா இருக்கு. இவ்வளவு விஷயத்தையுமே மந்திகளை போட்டு வச்சிருக்கீங்க. அப்பனா உனக்காவே ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு புரியுது. பூஜின் டேரக்டர் கிட்ட கூட உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா முன்னாடியே மிஸ்ஸிங் பாத்து பத்தி ஏதாச்சும்? அவங்க என்ன எழுதுறாங்க உங்களை மீட் பண்ணி ஒரு ஹலோ சொல்லணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஹலோவா எப்பவுமே கொரியன் சைட்ல இருக்க வீட்டை வந்து காமிக்காங்க. ஆனா மாசம் இங்க நிறைய தாப்பாத்த சார்ந்ததும் கூட இருக்காங்க. ஆனா தெரியாத போறது நல்லதா இருக்கும். என் மைண்ட் மேல கண்ட்ரோலா வச்சுக்கணும். இந்த மாதிரி யோசிக்காம உள்ள போய் பார்த்தா அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. மிஸ்டர் ஊஜின் இங்க வா. மீன் அவனும் இங்கதான் இருக்கானா? இதான் காங்கூஜின். என்னடா இவரு தானா? இவதான் தாப்பர் சின் வூன் ஹான். இவதான் தாப்பத்தர் கிம் லீ சூன். போன மாசம் எல்லா தாப்பத்துமே இங்கதான் இங்கதான் பார்த்தோன்னே எனக்கு ஹார்ட் எல்லாம் சேக் ஆகுது. என்னால நம்பவே முடியல. ஹலோ உங்களுக்கு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பதான் காங்கூஜின் அவன மாசம் நான் ரொம்ப பர்ஃபெக்டா
டேட்டிங் பண்ணாங்களா, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துருக்கீங்க, நீங்க யூகே இருந்தா நீங்க தான் முன்னாடி வந்திருக்கணும், ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும், ஆரம்பத்துல இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஆனா சார் சி ஜின் பியூன் இந்த தாத்தா சி ஜின் பியூன் வெளியே சோசியல் மீடியா பார்க்கும்போது இமேஜ் இருக்கு உங்களுக்கு பார்த்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மோசமா நடந்துக்காங்க. யூஸ் பண்ண போதே கூட நம்ம மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு ஒருத்தவங்க நான் போறது பணம் தெரியுது பண்றாங்க. இருந்தாலும் ஏன் இப்படி ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை பிடிக்காது இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்களே இந்த இடத்துல இவங்க வந்து என்ன எதுன்னு கேட்கறாங்கன்னு தோணுது. 10 நாள் ரொம்ப தூங்குச்சா போயிருந்து பயமா இருக்கு. ஏன் உங்களுக்கு என்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கலையா? என்னது அவனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா ரொம்ப பெருட்டா பேசுவான். இந்த மாதிரி தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ ஏன் லேட்டா வந்தேன்னு நான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல வரீங்கன்னா நான் ஏன் லேட்டா வந்தேன்னு வந்து சொல்லணுமா? ஏன் நான் சீக்கிரமா வரணுமா அந்த இடத்துக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசிட்டு வரனால இங்க கொஞ்சம் சீக்கிரமா வர முடியல. என்னது அப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த மாதிரி ஈவென்ட் நிறைய டைம் என்ன செலவழிக்க முடியல. அந்த நேரம் என்னோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் பாக்குறேன். என்னோட அட்டென்ஷன் நீரிக்கிறதா வாய் வார்த்தை அதிகராகி 2 பேரும் அவ்வளவு மனசுல இவ எந்த மாதிரி ஆளு எங்கிட்டே இந்த மாதிரி பண்ணிருக்கான். அவன மனசுல இவ ஆரம்பத்துல இப்படிதான் பண்ணிருக்கா. இதனால எனக்கு எந்த இழப்பும் ஆகக்கூடாது இல்ல. என்னோட எஃப்எஸ் பத்தினா இவளுக்குலாம் ஒண்ணுமே இல்லாம தோந்து போல இவளுக்குலாம். நான் கொஞ்சம் லேட்டா வந்து நினைக்கிறேன். நான் கொஞ்சம் போன் பேசுறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு நாங்க எப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்க முன்னாடி என்ன முக்கியமான பாயிண்ட் தான் ஆல்ரைட் அவ்வளவு மாசம் இவன் எந்த மாதிரி ஆளு ஆனா மாசம் என்னோட கேரக்டர் எப்படி கிளியரா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி நெக்ஸ்ட் மந்த் ரீடிங்காக ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாவே. நம்மளாம் ஏன் இங்க பேசுறதுக்கான ரிலீஸ் ஆனதுக்கு இந்த மூவி சக்சஸ்ஃபுல்லா ஓடுன்னு நம்ம நடக்கும் நம்புவோம். சனி இப்ப நான் கொடுக்க விரும்பல. எல்லாரும் மேல்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே ஆனா மாசம் அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் எப்படின்னு உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன எப்படி பேச மாட்டேன். அவனா மாசம் இப்ப என்ன போ சொல்றா நான் இப்ப சாப்பிடணும் கவனிக்க தேவையில்ல. எனக்கு தேவையில்லாத விஷயம் சன்பேனி நீ செய்வியா? என்னது நான் என்ன சொல்லியிருக்கேன் நீ என்ன சொல்லியிருக்க? அவங்க எல்லாரும் மனசையும் அவளை வச்சு செய்ய நீ செஞ்சுட்டு இருக்கானே. உனக்கு தெரியுமா நான் தேவை எவ்வளவு கோர்ஸ்னு இதனால எவ்வளவு உதவி வேணும்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏன்னா நீ என்ன சொல்ல வர ரொம்ப நைஸா இருக்கானா இந்த இடத்துல நான் உடனே கிளம்பணும். சரி நான் எங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வரேன். அவன் உண்மையிலேயே எந்த பேக்கிங்கும் அவனுக்கு முன்னாடி இல்லையா? அவனை பார்க்கும்போது ஏதாச்சும் பெரிய ரிச்சான ஃபேமிலியில ஒரு பையனா இருக்கும் போது எனக்கு தோணுது இந்த மாதிரி யாராச்சும் ஆத்தர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நடந்துவாங்களா? இந்த மாதிரி அவனை விடக்கூடாது. இப்படியே விட்டா ரொம்ப மோசமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ரீசனபிளான விஷயம். நான் 10 நாளும் இது எந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயமும் இல்ல. புரியுதா? நீ என்ன நினைக்கிற? ஊஜின் ஒரு ஆவரேஜ் நினைக்கிறியா? நான் அவனை பத்தி சொல்லணும்னா அவனுக்கு உனக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். உன்னால அதை சமாளிக்க முடியாது. என்ன சொல்ற? அவன் ஜஸ்ட் அந்த ஆப்பிக்கா தான் செஞ்சிருக்கான். இதை பத்தி அவனுக்கு தெரியாதுல. அவன் எப்படி நினைப்பானு? அது மட்டும் இல்லாம அவனுக்கு இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் பர்ஃபெக்ட்டா பேச தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு டிசைன் இன்ஜினியரிங்கும் கேள்விப்பட்டேன். எனவே இதை பத்தி அவனை பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அவங்க கூட நடிக்கும் போதுதான் பல்ல கடிச்சுக்கிட்டு நடிக்க வேண்டியா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ரொம்ப நர்வசாம இருக்காம தான் இருக்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவனை நீங்க அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது அவன் ஸ்கில் அளவுக்கு யாருமே நிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அந்த ரூக்கிக்கு எந்த பின்புலமுமே இல்லாம அந்த இடத்துல வந்துதான் சொல்றீங்களா? நீ ஊஜினை ரொம்ப கீழ்பமா நீ பாக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஹான்டபிள் ஆட்டான்னு நல்லாவே புரியுது. 10 நாள் நீ சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இதனால என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதனால எனக்கு பிரச்சனையா? அவளுக்கு நம்ம மெசேஜ் வருது. அதை பார்த்து வில்லத்திரமா சிரிக்கிறா. நான் நைட்டு 11 PM நாங்க வந்துடுறேன். நீங்க ரெடியா? அங்க ஒரு கார் நிக்குது. கார் காமிக்காங்க. கார்ல இருந்து இறங்குறாங்க. மாசு பத்தி இறங்குறாங்க. அவங்க அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் தெரியாது. நிறைய இடம் பார்த்துருக்கு. இன்னொரு கார் காமிக்காங்க. அதுக்குள்ள கேமராவோட உட்காந்துருவாங்க. பொருள் வாங்கிட்டு வரத நீ போட்டோ பிடிக்க போறேன்னு நினைக்கிறேன். சரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே நீ சொன்ன மாதிரி போட்டோ எடுத்தியா? அது பார்க்க கேப்சர் பண்ணணும். ஓகே புரியுது உனக்கு? எனக்கு புரியுது. நான் நிறைய போட்டோ சேர்த்திருக்கேன். அவங்க பேச கவர் பண்ணி இருந்தாலும் அவங்க காரை வச்சு ஈஸியா மெயின்டைன் பண்ணி போனாங்க. நீங்க அது மாதிரி மட்டும் சொல்லிடவே சொல்லியாங்க. இந்த விஷயத்த நீங்க ரிப்போர்ட் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ண மாதிரி சொல்றீங்களா? நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பண்றத யோசிச்சு பண்றியா? அவர் பேஸ் கொடுத்த தகவலை நீங்க யோசிச்சு பாக்கலையா? இந்த நேரத்துல அவங்க ஏன் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு வந்து பாக்கணும்? இது 100% சொல்லலாம். அந்த விஷயத்தை காரணம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆஸ்பத்திரி கன்ஃபார்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல. சம்பந்தம் பத்த விட்னஸ் எங்க இருக்கு, சாலிடான விட்னஸ். அதனால சீசன் இதுல கொஞ்சம் சேர்த்து இது பண்ணா சரியா போயிடும். நீங்க எந்த மாதிரி பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் நிறைய பேரை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கோம். ப்ராபபிலி அடுத்த மாசம் இதை பத்தி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பாம் எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரி இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு புரியுதா? இதுக்குள்ள யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ இல்ல இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களோ அவங்களோட அழிவுகள் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கார் ஓடி போற மாதிரி காமிக்காங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட்டுக்கு அட்வான்டேஜ் பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல? ஏன் டி ரேங்க் ஆயிடுச்சு? இது இருந்துச்சு. இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆகி இப்ப டி ரேங்க் ஆயிடுச்சு சடனா. என்ன இருக்கு? இந்த மாதிரி அந்த சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இது எப்படி இதெல்லாம் தேவையான காரணமா இருக்குமோ? ஆனா அவர் ரொம்ப நல்லவரான தெரிஞ்சது ஆரம்பிச்சு மேபி ஏதாவது ஸ்டாப் ஆகணும். அதெல்லாம் காரணமா இருந்தா கன்ஃபார்மா அது டாப் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ் சரி நம்ம இந்த ஸ்கிரிப்ட் பார்ப்போம். கிரேட் இன்னும் எஸ்ல தான் இருக்கு. அங்கேயா இது கிரேட் ஏடிட்டே விமானத்தை வந்து டாப் லெவல் ஆக்டிங் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஜாயின் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை நிறைய டாப் ஜாயின் பண்ணிருக்காங்களே. ஜின் ஊஜின் டி ஊஜின் சி சேயும். அப்ப இதுக்கெல்லாம் அவதான் கண்டமாட்டோம். எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு சி ஜாயின் பண்ணா அது காரணமான. ஆனா என்ன சோலா சொல்ல முடியல. என்ன இன்சிடென்ட் ஆச்சு பார்த்தா அந்த ஒரு ஆள் மட்டும் தான் இப்படி பண்ண டாப் அவுட் நிறைய வாய்ப்பு இருக்கு. கேஷுவாலிட்டியில ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். பையன் அவன் சர்ஃபேஸ் வந்து வெளியே வந்தவன் ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி அவளை பத்தி நான் முதல்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ராஜ் கண்டுபிடிச்சா சரியா இருக்கும். இதை பார்த்து நான் ஜாயின் பண்ணலாமா? நான் பிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். ரொமான்டிக்கல் காமெடி மூவி இது 2 months முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆக்டிங் காமெடி ரொம்ப நல்லா தான் இருக்கு.
மேனுவலா ஸ்டார்ட் நம்ம பேசாம இன்னும் அவங்கள பத்தி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிராமா எந்த மாதிரி போகுதுன்னு நான் கொஞ்சம் நல்லா தேடி பார்க்கணும். இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பேரையும் நான் படிச்சு பார்க்கணும். நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், நிறைய விஷயத்த நான் செக் பண்ணி பார்த்ததுல ரோல் ஆங்கர்லாம் இருந்துச்சு கிரேட்ல. ஆனா இந்த விஷயத்த நான் கான்டாக்ட் பண்ணி பார்க்கறதுலாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. இந்த விஷயம் எப்படி என்னை காப்பாத்திருச்சு. ஐசன் பர்சன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஹலோ கூச்சன், நீங்க தூங்கவே இல்லையா? ஆனா மாசம் எனக்கு நிறைய கெட்டமா வந்துச்சுடா. சர்வீஸ்லாம் போன மாதிரி கனவு வந்துச்சு. நான் கொஞ்சமா தூங்கல. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். உங்க ஆடியை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த தீவிர விஷயத்துல முடிஞ்சோடனே நிறைய பிலிம்ஸ் எல்லாம் இருக்கிற டேரக்டர் எல்லாம் உங்க ஆக்டிங்க பார்த்து வியந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஓஎஸ்டி அதையும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாங் ரெக்கார்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. நீங்க பாத்து பண்ணலான்னு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபேன் சிக்னேச்சர் ஈவென்ட் வேற இருக்கு. அப்படியா? இன்னைக்குதான் உங்க ஃபேன் சிக்னேச்சர் ஈவென்ட் முதல் தடவை நடக்குது. இன்னைக்கு உங்க ஃபுல் முயற்சியை பொறுத்து நீங்க செய்யற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். எஃபெக்ட பொறுத்து அது மேட்ச் ஹால்ல ஸ்பான்சர்ஷிப் நடக்குது. அந்த பில்டிங் ஹால்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கு ஃபேன் மீட்டிங் நடத்துறது. ஸ்பான்சர்ஷிப்னா உங்களுக்கு என்ன தெரியும்ல, அதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்க எடுத்துவாங்க எஃபெக்ட். அதனால அடிஷனலா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனா நம்ம ஃபிலிம்ல எந்த பாதிப்பும் நம்ம பாத்துக்கணும். சிக்னேச்சர் ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அன்அபிஷியலா நீங்க 400 பேருக்கு உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க சிக்னேச்சர் பொறுத்த மாதிரி இருக்கும். 400 பீப்புள்ஸ்க்கா. அது இல்லாம இந்த பகுதி தான் உங்களுக்கு மெமரியில இருக்க கூட வாய்ப்பு. ஃபேன் கேர்ஸ்ல ஜெனரல் மேனேஜர், அபிஷியல் ஃபேன் கேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஃபேன் கிளப் மேனேஜ் பண்ணுறது உங்க ஃபியூச்சருக்காக அவங்க இன்னும் முழு முயற்சியை பொறுத்து வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ஜெனரல் மேனேஜர் நிக்நேம் என்னன்னா ஆனா மாசா நிக்நேம் எனக்கு நல்லாவே தெரியும், ஃபேமிலி லேடி. அது என்னோட எங்க சிம்பிளிங்கா மட்டும் இருக்கவே கூடாது. சரி நம்ம இதை பத்தி பேசுறோமா? நீங்க இதை பத்தி பேசுறீங்க. ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பே வேணும்னு சொல்லி இந்தாங்க அதை வாங்கிக்கோங்க. நீங்க ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பே படிச்சீங்க. 10 தான் ஏன் திரும்ப இல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பட் இப்ப ஒரு மாதிரி இதா இருக்கு. இந்த மீட்டிங்ல நான் சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஐஸ்லாண்ட் பாலாஜி நடிக்க போறவங்க அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒன்னும் உங்க ஸ்டைல் இல்லையா இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்லலாம் எனக்கு நல்லாவே புரியுது. அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் பாக்குறேன். ஆனா இருந்தாலும் நீங்க பார்த்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுறீங்க. ஏன் அது ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கா? இதெல்லாம் எல்லாமே கிளீன் காரம் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? ஆனா மாசத்துல நான் நிறைய பேரை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். பட் இருந்தாலும் எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. இதை வச்சுலாம் பார்த்தா நீங்க பெருசா நம்ம பண்ண போறீங்க மட்டும் தெரியுது. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல இருந்தாலும் ஓகே. ஆனா மாசத்துல சரி நம்ம நல்லாவே பார்ப்போம். நிறைய ப்ரொஃபஸர் பார்க்கலாம். அவன் காடுகளை இருக்குமே சர்வீஸ் கொடுப்பான். சரி இதெல்லாம் வச்சு ரிசர்ச் பார்ப்போம். ஸ்கிரிப்ட் பிஎம் எப்படி இருக்கு, ஸ்கிரிப்ட் ரோல் கம்பெனி C+ கிரேட்ல இருக்கு, அகைன்மேன் C கிரேட்ல இருக்கு, மேனுவல் F கிரேட்ல இருக்கு. கொஞ்சம் இதை வச்சு பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது. அவ்வளவுதான் இந்த விஷயம் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இவ்வளவு குறைஞ்சிருக்கு. இப்ப என்னமோ தப்பு பண்ணனாலதான் இந்த ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் இப்ப 3 கிரேடுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா லேட்டா ஜாயின் ஆனா இருந்தாலும் பெரிய தலைவர்கள் இதுல நடிக்கிறாங்க. ஆனா அவன் ஒருத்திக்காக இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இந்த பிலிம்ல வருமா? ஆனா ஸ்டார்ட் ஆகும் போது இந்த பிரச்சனை வந்துருச்சு. அவளுக்கு பார்த்து எனக்கு ஒன்னும் ரொம்ப சர்ப்ரைஸ் இல்ல. அது ஆரம்பத்திலே எனக்கு நிறைய ப்ராப்ளம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? இதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இது நான் எதுவும் செய்யும் போறதும் இல்ல. ஆனா அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தெரிஞ்சிருச்சு. வேற ஒன்னும் இல்ல. அவன் வெளியே போனதுக்கப்புறம் அவனை மிஸ் அண்டர் செஞ்சியும் அவன் கேரக்டர் வெயிட் ஆயிருக்கு. பிரசிடென்ட் சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் தேவைப்படுதா? இல்ல நான் சில விஷயத்த சொல்லணும். நான் சியோ சேன் பத்தி தான் இப்ப சொல்றேன். எனக்கு அவளை பத்தி யோசிக்கும் போது கொஞ்சம் சத்தா தோணுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட ஃபீலிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. 3 மாசத்துல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணி நான் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்லனா அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் ஃபேஸ் இந்த மாதிரி கொடூரமா வச்சலாம் நான் தேவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மாசம் என்ன இவன் இந்த மாதிரி வச்சு வேலை பார்க்கறானா? ஏன் இந்த மாதிரி பேசியா இன்ஃபுளுன்ஸ் பண்றான்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆக்டர்னால நீங்க தேவத்துல பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ உடனே நான் போய் பேசணும். அவ்வளவு மாசம் அந்த பொண்ணால ஏதாச்சும் பேசலாம் சொல்லி இவ்வளவு ஆணித்தரமா நம்புறாரா? நீங்க எதனால அவங்கள அப்படி சந்தேகப்படுறீங்க? ஆனா மாசம் இவன் தான் எப்படி புரிய வைக்கிறது? இன்னும் ஃபீலிங் தான் அவங்க நம்பி பார்த்திருந்தாலும் அதை வச்சு நம்ம செய்வோம். இந்த டிஃபிகல்ட்டியா இருக்கு. ஆனா எனக்கு ஃபீலிங் ரொம்ப குட்டா மட்டும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. இப்ப சொல்றீங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. தேட்டர் மூச்சினை பத்தி பார்த்து பேச முடியல. ஆனா மாசம் ஏன்னா லீட் எடுத்தாக்கனால இவ்வளவு செய்தி நான் யோசிச்சிருக்க முடியாது. அவ்வளவு மனசுல செக்அப் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இன்சிடென்ட் எப்பவுமே ரொம்ப அக்யூரேட்டா இருந்திருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம் சரிதான். நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா இதை பேசலாம்னு? நான் கன்ஃபார்மா சொல்றேன், பேசலாம். சரி இதை பத்தியா நீங்க ஒன்னும் மண்டியை பத்தி குழப்பிக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் உங்க ஷெட்யூல போக்கஸ் பண்ணுங்க. அவங்க எப்படி பார்த்தா நானே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சொல்றேன்? உடனே ரூமர்ஸ் தான் கனெக்ட் பண்றேன். சீஃப் சென்மனை தவிர வேற ஏதாச்சும் இருக்காங்களா? இல்ல அவங்க மட்டும் தான். இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணா இப்ப நம்ம ஃப்ரீ டைம்ல பண்ணதும் ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் நினைக்கிறேன். ஒருவேளை அவ இதுல இன்வால்வ் ஆயிருந்தா பிரஸ் தான் நிறைய ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் இதை சீக்கிரமா முடிச்சிடறேன். ரொம்ப கூட இருக்காரு. ஆத்தருக்கு கெஸ்டா பண்ணதுப்பா ரொம்ப ஆச்சுக்காங்க. அங்க எல்லாரும் லைன் நினைக்கிற மாதிரி காமிக்கலாம். போன பார்த்து காங்குஜி பேன் ஈவென்ட் நீங்க தான் இருக்கியா? ஓ மை காட். ஆனா மாசம் உண்மையாவே நான் பண்ணணுமா? இதை பண்ணியே தீரணுமா? 4 பேருக்கு எல்லாத்துக்குமே எல்லா பீப்புள்ஸுமே டிரான்ஸ்லேஷன் போட்டணுமா? ஏன்னா ஹாத்துல அப்படி தெரியுது. ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஆகுமா? அவங்க எல்லாத்தையுமே நான் நார்மலா பேசணும். எப்படி அதை பண்றது? சார் உங்க ஃபேன் கிளப் மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? இவர்தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் மேனேஜர். நிக்நேம் ஃபேமிலி லீடர். ஹலோ நான் தான் ஃபேமிலி லீடர். நான் தான் ஃபேன் கிளப். அதை பார்த்து அவன் மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கா. அப்ப ஃபேமிலி லீடர்னா என்னோட ஃபேமிலியோட லீடரா? நான் இதுல கொஞ்சம் சீரியஸ் நான் இந்த மாதிரி நடக்குன்னு சுத்தமா யோசிச்சுக்கல பாக்குறியாடா? இவ தனியா ஒண்ணும் இல்ல. இவ்வளவு மொத்த டீமே கூட்டு வந்திருக்கா. வந்து டீமே என்னடி பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லல. நீ என்னோட ஓப்பான அதனால ஒண்ணு கவலைப்படாத. அவன மனசுல எப்படி இவ மறைச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பேசியிருக்கா பத்தி
பத்தியா போய் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜெண்டர் மேரேஜ் அவங்க ஃபேமிலியில ஒரு ஆளா? நைஸ் டு மீட் யூ. ஊர்ஜினோட மெயின் மேனேஜர் பிரசிடென்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நான் தான். அவங்க கொஞ்சம் கழிச்சு நான் பேசுறேன். ஹலோ நான் தான். இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதாவது இந்த ஃபேமிலியில அவங்க சிம்லரா ஒரு ஆறா ஃபார்ம் ஆகுது உங்களை மாதிரியே. அவனோட சிஸ்டர் தான். அவன் ஷாக்கை டக்குன்னு திரும்பிட்டு ஹோல்டா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நான் காங்குஜினோட எங்க சிஸ்டர். சரி இதை எடுத்துட்டு போ, நம்ம அப்புறமேட்டு பேசுவோம். மாசத்துல கொஞ்சம் இதா தெரியல மாதிரி அவர் ஏன் தம்பி அப்படி வந்துக்காரா எல்லாத்தையும் அப்படி வந்துக்காரா? இருந்தாலும் இங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. பூஜின் உண்மையாவே அவதான் சிஸ்டரா? ஆமா, ஆனா இது எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபேர்கப் அவதான் எழுதா இருப்பாங்க. சரி நம்ம லைட்டா அப்புறம் பேசுவோம். ஏன்னா வந்து பேச நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அங்க அவ்வளவு பெரிய கியூ இருக்கு. பையன் தனியா உட்காந்து மாத்திக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. இன்னொரு தடவை ஃபேன் மீட்டிங் நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ண போறேன். உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. சரியா? காங்குஜின் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. காங்குஜின் ஆனா மாசம் ஃபேன் சிக்னேச்சர் ஈவென்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்த்திருந்தாலும் எல்லாரையும் பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப மாறி ஆயிடுச்சுடா. உங்களுக்காக அந்த ரூம்ல வெயிட் பண்ணிருக்காங்க. உங்க ஃபேன் கிளப் ஜெனரல் மேனேஜர் வாங்குறாங்க. நீங்க உள்ள போங்க. அவன் மாசத்துல அவர் ரொம்ப சத்தப்பட்டுட்டே இருப்பாரு. ரொம்ப ரூடா வேலை நடந்துப்பா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தேன். பியடா நடந்துச்சுன்னு இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லையே. நான் நிறுத்திக்க முடியாது. இந்த நேரத்தில் ரொம்ப தூரம் போயிட்டு பூஜை நீங்க வந்தீங்களா? சரி ஊஜின் வந்துட்டாரு. இப்ப நம்ம 2 பேரும் பேசலாமா? உங்க ஃபேமிலி நம்ம கேட்கல. உங்க பேர் என்ன? காங்கு. என்ன நினைச்சுன்னா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க சிம்பிளா சொல்லி முடிச்சாங்க. அவங்க ஓபா சர்ப்ரைஸா ஆக்டிங் போனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆனாங்க, ஏன் ஃபேன் பார்த்து வந்தாங்க, எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. அவன மாசம் என்ன ஊஜின் எந்த ஃபேமிலியை பத்தியும் பேசினது வரைக்கும் பை தி வே பிரசிடென்ட் அந்த எபிசோட நான் பாத்திருக்கேன். ஏன்னா ஓவா நடந்ததுதான் என்னன்னா கொஞ்சம் மனசுல இது நான் கிடைச்சிருக்கே இனிமே என்ன அப்படின்னு சொல்லி ஓகி ஒண்ணு வயிற்றுலயே வைக்கிறாங்க. அடிச்சடிவா ஆணுக்குறான். ஏதாச்சும் ஆச்சா உங்களுக்கு டிசென்ட்ரி ஆகுதா? நீ தானே அவன் மூஞ்சி கடினமா வச்சு பயமுத்தி இருக்கான். பரவாயில்ல, நீங்க பிராங்க் கப்ல ஆக்கிற ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அவுட் சைடருக்கு இந்த பத்தி தெரியாம பாத்துவாங்க. என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பிராங்க் கப்ல யாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்குமே சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்றேன்னா அவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா இதனால உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு நிறைய பாதிப்போட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா அதிக அட்டென்ஷன் உங்க ஃபேமிலி தான் வரும். அதனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதனால வர வாய்ப்பு இருக்கு. புரியுது உங்களுக்கு? எனக்கு நல்லாவே புரியுது நீங்க சொல்றது. உங்க ஓ சுத்தமாவே எனக்கு பிடிக்கிறது தெரியுமா? ரொம்ப கோல்டா நடந்துக்காரு. ஆனா நீ அந்த மாதிரி இல்லப்பா. ஆமா அவர் ரொம்ப கோல்டா நடந்துக்காரு. சரி நான் என் தங்கச்சிட்ட கொஞ்சம் பிரைவேட்டா பேசுதா? சரி அவனை 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு நீங்க பேசிட்டு வாங்க. ஒண்ணு பேசியானா முடிஞ்சா நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்த்து பேசுவோம். புரியுது? ஏன் முத்தாத்திரமா பண்ணிட்டு இருக்க? என்னது அவனை பார்த்தோன்னே அவனோட மனசுல அந்த ஆக்டிங் அவனை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிக்கானா. மூவி ஸ்ட்ரக்சர் அவர் சொல்ற ரூம் வாய்ப்பே கிடையாது. அவர் ஆடியோ நடிகை அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் ஊஜின் இன்சிடென்ட் ரொம்ப கிரேசியா இருக்கு. அவர் இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி இது பண்ண போறான்னு தெரியல. இருந்தாலும் எந்த நியூஸுமே இது வரல. அதனால அது ஃபேரா இருக்காரு. நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இந்த மாதிரி நேரத்துல ஒன்னு அந்த ப்ராஜெக்ட் ஒத்து வெளியே வந்துடணும். ஏன் சொல்லணும்னா இதனால அந்த ப்ராஜெக்ட் இன்க்ளூஸ் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் ஒருத்தினால அந்த மொத்த ப்ராஜெக்ட்மே சில்லா உடஞ்சு நிறைய பிரச்சனை வந்து மொத்த காஸ்டிங் க்ளோஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு படகுல சின்னதா இந்த ஓட்ட மாதிரி அதனால ஒரு படகு ஃபுல்லா இருக்க மக்கள் தத்தளிக்கிற நிலைமை வந்துடும். இதை பத்தி வேற யாருக்குமே நம்ம சொல்ல தேவையில்ல. இன்வால்வ் பண்ணி பேசுற முதல் விஷயம் நம்ம சைடு முதல்ல கவர் பண்ணிடணும். சரியா? அப்புறம் சரியா இருக்கும். யாருக்கா போன் அடிக்கலாம் மனுஷங்க சடனா உங்களுக்கு ஆனா சில விஷயத்த வந்து சொல்லணும். புரியுது நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கு அது தெரியுமா? ஆனா இப்ப நம்ம உடனே அந்த மீடியா கவர் பண்ண அந்த ஆக்டர்ஸ் ஏன்னா ஏதாச்சும் ப்ரொமோஷன் வர கூட வாய்ப்பு இருக்கு. பிளாக் கேஷ் ஆக சில விஷயத்த அவங்க ஆக்டர் வச்சு கவர் பண்ணிட்டேன் வேற. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு புரியுதா? பெரிய பிரச்சனை தான். அப்ப நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கன்னா நீங்க அந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களா? நீங்க அப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம 2 பேருமே சேஃபா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப அவரோட மனசுல பிரச்சனைச்சோ இவர் சொல்றதா பார்த்தா ஒன்னும் ஜோக் மாதிரி எனக்கு தெரியல. அன்லஸ் இது ஒன்னும் பேசிய போக கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை அவரு சொல்லியிருப்பானோ. சரி கொஞ்ச நேரம் இந்த நியூஸ வராம நான் சடம் பண்ணி வைக்கிறேன். அது ஒண்ணு பண்றது பெரிய விஷயம் இல்ல. அதே மாதிரி உங்க ப்ராமிஸ நீங்க கீப் பண்ணுங்க. சரி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதுவா எனக்கு நிறைய கொஞ்சம் சில பேர் தெரியும் அவங்க மூலியமா தெரிஞ்சது. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மீடியா கம்பெனி கூட சீக்கிரம் அந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ண பாருங்க. இந்த விஷயத்தை சீக்கிரமா செக் பண்ணி நல்லபடியா நம்ம டைமிங்க மாத்திக்கணும். இது எனக்கு ஜஸ்ட் அன்னேசியா இருந்துச்சு சைட்ல இருந்து, வேற ஒன்னும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அன்னேசியா இருந்துச்சா? நீங்க கடைசியா முடிவு நீங்க மட்டும்தான். இது என்ன உண்மையான எங்களுக்காக கன்ஃபார்மா தெரியல. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நாங்க பார்க்க ஆர்வமா இருக்கோம். அப்ப நீங்க எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க பாக்குறீங்களா? சரி ஓகே 3 நாள் கழிச்சு என்ன நம்ம பேசுவோம். ஓகே ஓகே 3 நாள் கழிச்சு பேசுவோம். தேங்க்யூ. கூட நம்ம சந்திச்சு பேசலாம். ஆனா மாசம் நெக்ஸ்ட் பவர் பாயிண்ட் எடுத்து சிஏ பத்தி பார்க்கணும். நம்ம மெசேஜ் தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஹைப் பாயிண்ட் போட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ தான் நம்ம சந்திப்போம். பாய்.